ரைட். நேற்று என்ன பார்த்தோம்? பேரரசு, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? இங்கிலீஷ்காரன் எப்படி இங்கே லேண்டை பிடிக்கிறான், பிளாசி போர், சரியா, பக்சார் போர், அப்புறம் கர்நாடக போர். எதுலேருந்து எத்தனைலேருந்து? 1 2 3. யார் ஜெயிக்கிறா? ஈஸ்ட் இந்தியா, ஆங்கிலேயர் ஜெயிக்கிறான். முதல் போரோட முடிவில் போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன? ஐலா ஷபேல் உடன்படிக்கை. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கணும், அப்போ தான் புரியும். நீங்கள் வந்திருக்கீங்கள? ஆமாம். எங்கே வசந்தங்க? இங்கே வாங்க. இங்கே இளவரசனை காணும். இளவரசன் இல்லையா? வாங்க, எனக்கு நேரம் உட்காருங்க. சரி, ரெண்டாவது உடன்படிக்கை. ஒரே ஆள் தான் பேசுகிறாரு, மற்றவங்க பேசுங்க. ரெண்டாவது உடன்படிக்கை. கர்நாடிக் வாரில் ரெண்டாவது போர் முடிஞ்சவொன்னே உடன்படிக்கை. என்ன? தமிழ்நாட்டில், இந்தியாவில் போடுவாங்க. என்ன உடன்படிக்கை? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. அடுத்து மூணாவது உடன்படிக்கை அங்கே. ஃபஸ்ட்டு அங்கே, ரெண்டாவது இங்கே, திரும்ப மூணாவது அங்கே. எங்கே? பாரிஸ் உடன்படிக்கை, பாரிஸ். இதோட யார் ஆஃப் ஆயிடுவாங்க? எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. பாரிஸ் உடன்படிக்கை. அன்றைக்கி 50 கொஸ்டினில் ஹையஸ்ட்டாக 29. கதிரவன் தான் நினைக்கிறேன். 29 தான் அடிச்சிருக்கீங்க 50ல் ஹையஸ்ட்டு போன டெஸ்ட்டில். ஆமாம், 29, 28, 27. கதிரவன், கீர்த்தி, அப்புறம் ஜனா. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் வீக்கு எல்லாம். சரி, பார்ப்போம். இன்றைக்கி வந்து மைசூர். மைசூர் எங்கே இருக்குது? இங்கே தான் மைசூர். இந்த ஏரியாவில் கடைசியில் யார் பார்த்தோம்? விஜயநகர பேரரசா? மைசூர், கர்நாடகா எல்லாமே விஜயநகர பேரரசு. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? ஒய்சாளர்கள். யாதவர், காக்காத்தியர், ஒய்சாளர்கள். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு. அதுக்கு தொடர்ந்து வரதானது மைசூர். அவங்களுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், காவேரி கரையில் இருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம். அங்கே தான் வந்துட்டு அந்த விஜயநகர பேரரசனுடைய தோன்றல், ஒய்சாளனுடைய தோன்றல், அவங்களுடைய இவங்க இருப்பாங்க. அவன் டம்மி பீஸாக இருப்பான். அந்த ராஜாவுக்கு படை தளபதியாக இருப்பார் ஹைதர் அலி. இங்கே வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும், திண்டுக்கல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும், திண்டுக்கல் வரைக்கும். சரியா? அதேமாதிரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்ன பார்த்தீங்கன்னா, மைசூருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், போயிட்டு அந்த திம்பம் மலை போயிதுன்னு சொல்லுவாங்க. சத்தியமங்கலம் இருக்கு இல்லையா, அதிலேருந்து மேலே போய் அப்படி போனீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேலேயே போகும். அதெல்லாம் அவங்க போட்ட ரூட்டு தான். அங்கே வரை திண்டுக்கல் வரைக்கும் இருப்பார். அப்புறம் அவர் திண்டுக்கல்லில் வந்து அவங்களுடைய அந்த திண்டுக்கல் கோட்டை இருக்குல்ல, அங்கே அவங்களுடைய ஆயுத கிடங்குலாம் இருக்கும். மைசூர் ராஜாவோட ஆயுத கிடங்கு ஹைதர் அலி தான் அங்கே அதெல்லாம் உருவாக்கியிருப்பார். அப்போ தான் அங்கே வந்து பாளையக்காரர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாளையக்காரர்களும் ஹைதர் அலி சப்போர்ட் பண்ணுவார். முஸ்லீம் அல்லாத அரசர் இங்கே இருப்பான். அவனுக்கு படை தளபதி தான் ஹைதர் அலி, பயங்கரமான போர் வீரன். அப்புறம் அங்கே ராஜா கூப்பிடுவார். அங்கே உள்நாட்டு கலவரம் ஆயிரு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். திண்டுக்கல்லேருந்து இவர் போவார் ஹைதர் அலி. அந்த கலவரத்தெல்லாம் அடக்கிட்டு அங்கே உள்ள மந்திரிகள், மத குருக்கள்லாம் ராஜா ஒன்றும் சரியில்லை, நீங்கள் ஆட்சியை பிடிங்க அப்படின்னோன்னா ஹைதர் அலி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்குவார் மைசூரில். ஓகேவா? அவரை அந்த ராஜா பதவியிலேருந்து தூக்கிட்டு இவர் பொறுப்பு ஏற்றுக்குவார். அப்போ தான் என்னாவது, கர்நாடிக் வாரெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வாட்ச் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம இந்த ஏரியாவில் யார் இருக்காங்க? பாளையக்காரர்கள். எல்லாரையும் இங்கிலீஷ்காரன் அடக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கிலீஷ்காரனை விடக்கூடாது அப்படின்னு அவர் ஸ்டெப் எடுப்பார். யார்? ஹைதர் அலி. அதான் 4 மைசூர் போர். ஃபஸ்ட்டு போரில் ஓகே உடன்படிக்கை போட்டு நிறுத்திக்குவாங்க. ரெண்டாவது போர் பாதியிலே ஹைதர் அலி இறந்து போயிடுவார். அவருடைய பையன் திப்பு சுல்தான் பதவியேற்று
போரை தொடர்ந்து நடத்துவான். அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டு, 3வது போரில் ஒரு அக்ரிமெண்ட்டில் முடியும். 4வது போரில் தந்திரமாக திப்பு சுல்தானை கொண்டுட்டு அந்த ஹைதர் அலி எந்த பரம்பரைகிட்டேருந்து ஆட்சியை கைப்பற்றானோ அந்த ராஜாவை டம்மியாக உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவன் கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. இப்போ வரைக்கும் அந்த பரம்பரை இருக்காங்க எங்கே மைசூரில். அப்பப்போ வருஷம் அங்கே தசராவை ஏதோ ஒரு பண்டிகை நடக்கும், அந்த விழா அங்கே நடக்கும். அந்த அவங்க பரம்பரை கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, புக்கில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்ப்போம். ஹைதர் அலியின் தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது. ஏன்னா இங்கிலீஷ்காரன் ஃப்ரெஞ்சுக்காரனே காலி பண்ணிட்டான். யார்? இங்கிலீஷ்காரன். அவனுங்க ஈக்குவல் அங்கே பவர். அவனே காலி பண்ணிட்டான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தண்ணி கட்டுவார் ஹைதர் அலி. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அதேமாதிரி அங்கே கர்நாடகாவில் திப்பு சுல்தான் ஹைதர் அலியில் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறானுங்க. அப்படிலாம் கிடையாது. கோயிலெலாம் இடிச்சிட்டாங்க முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மராத்தியர்கள்லாம் வந்து இந்து கோயிலெலாம் இடிச்சிட்டு போயிடுவானுங்க. இந்து கோயில்னு சொல்ல முடியாது, சைவ வைணவ கோயிலெலாம் இடிச்சிட்டு போயிடுவானுங்க. அதுக்கெலாம் பணம் கொடுப்பார் இவர். யார்? திப்பு சுல்தான் ஹைதர் அலிலாம். முன்னாடி சொல்லியிருப்பேன், முஸ்லீம்கள் கோயில் பக்கம் கையே வைக்க மாட்டாங்க, இது இவனுங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுறானுங்க. அப்படி பார்த்தா ஒரு கோயில் கூட இருந்திருக்காது இந்தியாவில். நம்ம தானே எத்தனை வருஷம்? 1206 1707 வரைக்கும் எத்தனை வருஷம்? 500 வருஷம். அவங்க தான் ஃபுல் பவர் இந்தியாவில். ஒரு கோயிலாவது இருந்திருக்குமா? ஆமாம். இதெல்லாம் இவனுக்கு தப்பாக சித்தரிக்கிறானுங்க. அதே மாதிரி அந்த பக்தி இயக்க காலத்தில் தான் என்னாச்சு, புத்த மத சமண மதத்தெலாம் காலி பண்ணிடுவானுங்க. யார்? இந்த சைவ வைணவம் இந்த பக்தி இயக்கத்தினர் இருக்காங்கல்ல, ராஜாவை பிடிச்சிக்கிட்டு புத்த சமணத்தெல்லாம் காலி பண்ணது அவனுங்க. ஆனால் நாலந்தாவை இடித்தது வந்துட்டு பக்தியார் கில்ஜி அப்படின்னு கதையெல்லாம் விட்டு வச்சுருக்கிறானுங்க. அதெல்லாம் பொய். இவனுங்க தான் அந்த தந்திரமான வேலையெல்லாம் செய்வானுங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. சரி, இதில் என்னென்ன பொய்யெல்லாம் விட்ருக்கானுங்க பார்ப்போம். இந்தியாவில் ஆங்கில ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிராக ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் முக்கிய பங்காற்றினர். இருவரும் வீரதூரத்துடன் ஆங்கிலேயரை எதிர்த்தனர். ஹைதர் அலி படிக்காதவர், அனுபவ கல்வி மட்டும்தான். ஸோ அவரோட பையன் திப்பு சுல்தானை நிறைய படிக்க வைப்பார் ஹைதர் அலி. பயங்கர நாலேஜ். முதல்ல இந்தியாவில் ராக்கெட் பயன்படுத்தினவரே அவர் தான், திப்பு சுல்தான் தான். இது உண்மையான வரலாறு. அவனுக்கு சித்தரித்து சொல்கிறானுங்க, திரிச்சு. அதை நம்பாதீங்க, உண்மை. அதான் சொல்லுவார் அப்போவே, இவனுக்கு பொய்யான விஷயங்களாம் மக்களுக்கு திரிச்சு கூறுறான்னு சொல்லி தான் உண்மையான அறிவுன்னு புத்தரும் சொல்லியிருப்பார், மகாவீரரும் சொல்லியிருப்பார். ஆமாவா? நல்ல அறிவு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆமாம். 1761 ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளராகிறார். அதுக்கு முன்னாடியே ஒன்றே படை தளபதி. ஆனால் அவரை கண்டாதான் நடங்கும் ராஜா டம்மி. எதுக்கு டம்மியா ராஜான்ட்டு அவரை தூக்கிட்டு பதவி ஏற்றுக்கிறார் 1761. மேலும் அவர் ஆங்கிலேயருக்கு வலிமை மிக்க எதிரியாகவும் திகழ்ந்தார். இன்றைக்கி நாடு தேஷ் அமார தேஷ் அப்படி இப்படின்ட்டு இந்துக்கள், நம்மளாம் இந்துக்கள் சந்துக்கள்னு சொல்கிறானுங்களே, அந்த குரூப்லாம் ஆங்கிலேயருக்கு சாதகமாக, இங்கே ராஜாக்கள்லாம் இருக்கான்ல, அவன் அமைச்சரவையில் இருப்பான், ஆங்கிலேயருக்கு சாதகமாக எல்லாம் சதி வேலை செஞ்சதெல்லாம் அந்த குரூப்பு தான். அப்புறம் நாடு சுதந்திரம் பெற்றவனா பவரெல்லாம் அவனே பிடிங்கிக்கிட்டானுங்க. இதான் உண்மையான வரலாறு. புக்கில் இருக்க எல்லாமே மறைவுமா, அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் ஒரு லைன் இருக்குது, ரீட் பிட்வீன் லைன்ஸ், அதுக்குள்ளே உள்ள அர்த்தத்தை தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. முதல் ஆங்கில மைசூர் போர் 1761 பதவிக்கு வராரு. 67 ஃபஸ்ட் போர். அதுக்கான காரணங்கள், ஹைதர் அலி பயங்கரமாக நிறையா நாடு பிடிச்சி வச்சுருக்கிறார். அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு திண்டுக்கல் வரைக்குமே. சரியா? அவர் ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் கொண்டு இருந்த நட்புறவு, ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்ட நல்லா நட்புறவு வச்சுருக்காரு. ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆகாது. தேர்ட் ஆங்கிலோ கர்நாடிக் வார் எந்த வருஷம்? கர்நாடிக் வாரோட பீரியட்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 1746 48. அடுத்தது 1749 54 4. வெரி குட். அடுத்தது 1755. உடனே வா. 55 56. 56 63.
இப்போது மைசூர் போரை எடுங்க, எல்லாம் லிங்க் பண்ணி தான் படிக்கணும். 67 67 டு 69 மைசூர் போர் 1767 அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை காலி பண்ணணும். 61 பதவிக்கு வராரா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கான். ஃப்ரெஞ்சு கம்பெனியை காலி பண்ணிட்டானுங்க. இப்போ ஃப்ரெஞ்சு கம்பெனி இந்தியாவில் வேறு யாராவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக அவனாவது மாற்றானான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹைதர் அலியும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் எப்படியாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவரை குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் நியூஸ் யாருக்கு போகுது? கிழக்கிந்திய கம்பெனிக்கு போகுது. ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம், ஆங்கிலேயர்கள் இணைந்து முக்கூட்டணி ஏற்படுத்தினர். அவன் என்ன பண்ணிட்டான்? ஹைதர் அலியும் ஃப்ரெஞ்சுக்காரனு லிங்கா, இவன் என்ன பண்ணுறான்? நம்ம ஆளுங்களில் போய் பிடிச்சிக்கிட்டு ஹைதராபாத் நிசாமு, ஓகேவா? அப்புறம் மராத்தியர்கள் அவங்க கூட கூட்டணி வச்சு 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம்? அட்டாக் பண்ணலாம். அப்போது ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் போரில் யார் 3 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஹைதராபாத் நிசாமு, மராத்தியர்கள். இந்த 3 பேர் தான் முக்கூட்டணி. கேட்பாங்க யார் யார் கூட்டணியில் போர் புரிந்தார்கள்? போரோட போக்கு. தளபதி ஜோசப் ஸ்மித்து ஹைதராபாத் நிசாம் 1767 மைசூர் மீது படையெடுத்தார். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான். ஆங்கில படை ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றினார். மங்களூர் முக்கியமானது இந்த இடத்துல இருக்குங்க பாருங்கள். கர்நாடகாவில் கடற்கரையில் இந்த இடத்துல. அப்படியே இந்த கடற்கரையில் மெட்ராஸ் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் மங்களூர் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்கும். ரொம்ப அற்புதமான நகரம். இன்னமும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அந்த ஊருக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மங்களூர் 1769 மார்ச் மாதம் ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுக்கிறார். மதராஸ்னா இது சென்னை, இங்கே மெட்ராஸ் படையெடுக்கிறார். இதனால் ஆங்கிலேயர் 1769 ஏப்ரல் 4 அவரோட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்த படையவே தாக்கி அடித்து காலி பண்ணிட்டார் ஹைதர் அலி. மேங்களூரை பிடிச்சிக்கிறாரு, மெட்ராஸ் மீது அட்டாக் பண்ணுறான். உடனே இங்கிலீஷ்காரன் படிஞ்சிட்டான், ஐயா ஆளை விடு. ஏன்னா அவனுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை, இறங்கி வந்துட்டான். உடனே மெட்ராஸில் ஒரு உடன்படிக்கை, மதராஸ் உடன்படிக்கை 1769. முதலாம் ஆங்கிலோ மைசூர் போர் முடிவில் மதராஸ் உடன்படிக்கை. அதன்படி போருக்கு முன்னர் இருந்த பகுதியில் அதே கதை தான். உன் லேண்டை நான் உன்ட்ட கொடுத்துட்றேன், என் லேண்டை நீ என்கிட்ட கொடுத்துரு, அவ்வளோதான். மற்ற நாடுகள் இப்போ மைசூரை வந்துட்டு மராத்தியரை தாக்கினாக்கா இங்கிலீஷ்காரன் ஹெல்ப் பண்ணணும். இங்கிலீஷ்காரனை மராத்தியரோ ஹைதராபாத் நிசாமோ தாக்கினாக்கா மைசூர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உடன்படிக்கை. அவ்வளோதான். லேண்டை திரும்ப கொடுத்துட்றான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவணும், அவ்வளோதான். அடுத்து 2வது ஆங்கில மைசூர் போர் 69 முடியுதா? 10 வருஷம் கழிச்சு வருது. 1780 1784 10 வருஷம் கழிச்சு தான் வருது. ஃபஸ்ட்டு செகண்டு இப்போ தான் இறந்துடுவார் பாதியிலேயே. யார்? ஹைதர் அலி. 1769 செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தரவேறினர். வேறு யாரோ மைசூர் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க, அதுக்கு மைசூர்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. 1771 மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த போது மதராஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர் ஹைதர் அலிக்கு உதவவில்லை. மராத்தியர் அட்டாக் பண்ணுறான் 71 ஹெல்ப் பண்ணல. அடுத்து ஹைதர் அலியின் ஆட்சிக்குட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகி கேரளாவில் இருக்குன்னு சொன்னால பிரெஞ்சோட குடியேற்ற பகுதி இங்கே இருக்கும். மாகி பிரெஞ்சுக்காரனுது ஹைதர் அலியோட ஏரியாவில் இருக்குது. அதை வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. ஃப்ரெஞ்சுக்காரனும் ஹைதர் அலி எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. 2வது ஒருத்தனுக்கு உதவணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க? அதை போய் கைப்பற்றான். எப்படின்னா இந்த பக்கம் போயிருப்பானுங்க, இப்படி வந்து
மாயியை கைப்பற்றியிருப்பாங்க. 2. இந்நிகழ்வு ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதராபாத் நிசாம் மராத்தரின் முக்கூட்டணி உருவாக்கியது. பாருங்கள், அப்படியே திரும்பிடுச்சு. 2வது கர்நாடிக் போரில் ஹைதர் அலி தந்திரமாக வேலை செஞ்சு முதல் மைசூர் போரில் பிரிட்டிஷ்காரன் மராத்தியர் ஹைதராபாத் நிசாம் இந்த 3 பேரோட கூட்டணி வச்சுருந்தாங்க. 2வது 10 வருஷம் கழித்து என்ன பண்ணிட்டார், இவங்க 2 பேர்த்தையும் அவன் வெளியூருக்காரன் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு புரிய வச்சு இவங்க 3 பேரும் கூட்டணி அமைச்சிக்குவாங்க. மைசூரு ஹைதர் அலி, மராத்தாஸ், அப்புறம் ஹைதராபாத் நிசாம். ஆனால் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே அவனுங்க 2 பேரும் பெல்ட்டி அடிச்சிருவானுங்க. போரோட போக்கு. சார் அயர்கூட் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டைனா சென்னைக்கு பக்கத்தில் போர்ட்டோனோவோ தோற்கடிக்கிறார். ஆங்கில படை ஜெயிச்சிருது. மைசூர் படைகள் சோளிங்கர் என்ற பகுதியிலும் தோல்வி. 2வது இடத்துல தோற்று போகிறாங்க. போரின் பொழுது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி 82 இறந்துடுறார். கேட்பாங்க, எந்த போரின் பொழுது ஹைதர் அலி இறந்தார், எந்த ஆண்டு? 1782. அவரின் இறப்புக்கு பின் அவரது மகன் திப்பு சுல்தான் போரை தொடர்கிறார். 1783 திப்பு ஆங்கிலேய படை தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் கைது செய்கிறார். அவர் ஜெயிக்கிறார் தந்திரமாக. அப்போ 2 இடத்துல தோத்துறாரு. ஆனால் ஏன் அப்படின்னாக்கா அது 2 இடமும் இந்த இடத்துல இருக்கும். நம்ம இருக்கு போட்டோனோவா எங்கே இருக்கா, இந்த ஏரியாவில். அவன் இடத்த விட்டு ரொம்ப தூரம் வந்ததுனால தான் தோற்று போகிறாங்க. இந்த இடத்துல இறந்து போயிடுவார். அங்கே போர் நடக்குது, அங்கே ஜெயிச்சிருவார். யார்? திப்பு சுல்தான் ஜெயிச்சிருவார். யாரை தோக்கடிக்கிறாரு? பிரிகேடியர்னா அவரோட இது ரேங்க்கு பிரிகேடியர் அப்படின்னாக்கா மேத்யூஸை தோக்கடிக்கிறார். தோக்கடித்து கைது பண்ணிடுறாரு. மங்களூர் உடன்படிக்கை அங்கே போய் வச்சுக்கிறாங்க. மேங்களூர் இருக்கு இல்லையா, இங்கே வச்சு உடன்படிக்கை. மேங்களூரில் முதல் உடன்படிக்கை மெட்ராஸ் உடன்படிக்கை, அவங்க அப்பா போட்டுக்குவார். 2வது உடன்படிக்கை அப்படியே ஆப்போசிட், மேங்களூர் உடன்படிக்கை. யார்? திப்பு சுல்தான். அவங்க அப்பா இறந்தவொன்னே போட்டுக்கிறாரு. 1784 மார்ச் 7 ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுடைய உடன்படிக்கை. இருப்பினும் போரில் அதே கதை தான். 2 பேரும் ஈக்குவலாக இருக்கான்னு அர்த்தம். நீ பிடிச்ச இடத்த என்கிட்ட கொடுத்துரு, நான் பிடிச்ச இடத்த உன்கிட்ட கொடுத்துட்றேன். போர் கைதிகளை திரும்ப ஒப்படைப்பது. இவரெல்லாம் ஜென்ரல்லாம் கைப்பற்றியிருந்தார்ல, பிரிகேடியர் மேத்யூஸு, படை வீரர்லாம் திரும்ப ஒப்படைக்கிறார் திப்பு சுல்தான். இதன் மூலம் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வலிமை மிக்க எதிரிகளான மராத்தியர்கள் ஹைதர் அலியிடம் இருந்து பாதுகாத்து கொண்டார். கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங். ராபர்ட் கிளைவ் இருக்கார்ல, இங்கே பதவி ஏற்றிருப்பார். ராபர்ட் கிளைவ் அவர் தான் ஃபஸ்ட்டு வங்காளத்தினுடைய ஆளுநர், கவர்னர் இங்கிலீஷில். அவரை நிறைய ஊழல் பண்ணிட்டாங்கன்னு அவங்க நாட்டில் கூப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங் வருவார். அப்போது ஒரு சட்டம் வரும். அந்த சட்டத்தில் வங்காளத்தினுடைய ஆளுநர், வங்காளத்தில் யார் இருக்கானோ அவன் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிலப்பகுதிக்கும் ஆளுநர். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, அவனோட லேண்டு இங்கே மெட்ராஸு, மும்பை, குஜராத், இங்கெல்லாம் லேண்ட் இருக்குல்ல, இந்த லேண்டு எல்லாத்துக்கும் இவன் தான் ஹெட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே ஒரு ஆளுநர் கவர்னர் இருப்பான், மெட்ராஸில் ஒரு கவர்னர் இருப்பான், மும்பையில் ஒரு கவர்னர் இருப்பான். இந்த எல்லா கவர்னருக்கும் ஹெட்டு யார்? வங்காளத்தில் யார் கவர்னராக இருக்கணும் அவன் தான். அதனால் கவர்னர் ஆஃப் பெங்காலுங்கிறது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாறும். இவன் சொல்கிறத மற்ற கவர்னர்லாம் கேட்கணும். இவர் அப்போ அங்கே இருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, பெங்கால். அப்புறம் இந்தியான்னு இன்னொரு 20-30 வருஷம் கழித்து இப்போ டைட்டிலை மாற்றுவாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. திரும்ப திரும்ப பேசுவோம் அதெல்லாம். அவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இந்திய நிலப்பகுதி எல்லாத்துக்கும் அவர் தான் ஹெட்டு. இவர் சொல்கிறத மற்ற கவர்னர்லாம் காப்பாற்றணும். ஸோ இந்த மங்களூர் உடன்படிக்கையின்படி என்னாச்சு, லேண்டெல்லாம் திரும்ப கொடுத்துட்டாங்களா, ஸோ அதை அவர் காப்பாற்றிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இச்சமயத்தில் அமெரிக்காவில் தங்கள் குடியேற்றங்களை பிரிட்டன் இழந்த போதிலும் இந்த சமயத்தில் அமெரிக்காவில் என்ன ஆகுனாக்கா பிரிட்டிஷ்காரன் தனியாக போயிடுவாங்க. அமெரிக்காவில் சொன்னால
இங்கிலாந்துலேருந்து போய் அமெரிக்காவில் குடியேறி அங்கேயே பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆவானுங்க. இனிமேல் நான் என்ன இல்லை, இங்கிலாந்து கட்டுப்பட்டவங்க கிடையாது, நாங்கள் தனி நாடாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, அமெரிக்காவில் பிரிஞ்சிருவானுங்க. எல்லோரும் அட்லஸ் ஒன்று வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அட்லஸ்லாம் படிக்கவே கூடாது, உலகமே உங்கள் கையில் வந்துடும். எல்லா கிளாஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டினே இருக்காது. இங்கே இதுதான் பிரிட்டன். இவ்வளோ பெரிய நாட்டை பிடிச்சிருவானுங்க. கனடாவும் சரி, கனடாவும் இங்கிலீஷ்காரன் தான். அமெரிக்கா இவங்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு தனியாக இருந்துக்கிறோம், நாங்கள் இனிமேல் இங்கிலாந்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? இழந்த பொழுதிலும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எதையும் இந்தியாவில் இழக்கவில்லை அப்படின்றாங்க. எப்போ? இரண்டாவது கர்நாடக போர். தந்திரமாக பேசி என்ன பண்ணுறாரு, முடிச்சுக்கிட்டாங்க. ஆங்கிலேய ஆட்சி பகுதியில் ஒருங்கிணைக்கிறார். இதெல்லாம் எப்போ? 1783 84 மதராஸ் மங்களூர் உடன்படிக்கை. அடுத்து 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். அடுத்து ஒரு 6 வருஷத்தில் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. 1790 1792. இப்போ கொஞ்சம் ஹைதர் அலி பேக் அடிப்பார். இப்போ தெற்குலலாம் பிரச்சனை நடந்திருக்கும். இவங்க யார், பாளையக்காரர்களோட பிரச்சனை நடந்திருக்கும். அதையும் சமாளிச்சுட்டு இதையும் சமாளிக்கணும். இருந்தாலும் படை வலிமை ஸ்ட்ராங்காக இருக்கும். துப்பாக்கி, குதிரைப்படை எல்லாமே இருக்கு அவனுங்கள்ட்ட, இங்கிலீஷ்காரங்க. அடுத்தது வங்காளத்தில் நிறையா வரி கிடைக்கிது. அந்த ஏரியாலாம் ஒருங்கிணைச்சி வச்சுருக்காங்க. அங்கே நிறையா நிலவரி திட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவார் வாரணாசி. ஸோ நிறையா வருமானம் வரும். ஸோ படையை ஸ்ட்ராங் பண்ணி எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பார். யார்? வாரணாசி. திப்பு சுல்தானா? வங்காளத்துக்கு திப்பு சுல்தானுக்கு என்னமா சம்பந்தம்? அடுத்து மங்களூர் உடன்படிக்கைக்கு பின் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு பிரான்ஸு, துருக்கி. பிரான்ஸுக்கு இவனுக்கு ஆகாது. இங்கே வந்து பிரான்ஸுக்கு டையை போடுவார், அங்கே பேசுவார். எங்கே? இங்கேருந்து அங்கே தான் ஃப்ரான்ஸு ஆள் அனுப்பி டையை போடுவார். அடுத்தது அதேமாதிரி அங்கே ஒரு கிளப்லலாம் சேருவார். அதெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. அந்த ஒரு நல்ல நாலேஜ் உள்ள பர்சன் மட்டும்தான் அந்த கிளப்பில் மெம்பராக இருக்கணும். அதில் இவர் அங்கே மெம்பராக இருப்பார். ஆகிட்டு அதுக்கு அது சுதந்திரா, ஃப்ரான்ஸில் வந்து சுதந்திரா ட்ரீன்னு ஒன்று இருக்கும். அதை இங்கே நட்டு வைப்பார் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். அது அப்புறம் துருக்கியருக்கும் யூரோப்பியருக்குமே ஆகாதுல்ல, அவங்க கூட எல்லாம் டைப் வச்சு காலி பொண்ணு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். எப்போ தூதரெலாம் அனுப்பி எல்லாம் பண்ணுறார். 3வது மைசூர், ஆங்கில மைசூர் பேருக்கான காரணத்தில் அது ஒன்று. ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் 1783 தாக்கினார். திருவிதாங்கூர் சமஸ்தானம்னா என்ன சார்? யாராவது? வெரி குட், கேரளா. இங்கே பாரு, திருவிதாங்கூர் சமஸ்தானம். இது நம்ம கன்னியாகுமரி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவன் தனியாகவே இருப்பானுங்க. சேரர்கள் இருக்காங்கள, அதை போய் பிடிச்சி பாண்டிய நாட்டிலேருந்து, சோழ நாட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு குரூப் அங்கே போய் அந்த சேர நாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ராஜாக்களை அடிமையாக்கி திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு மாறிடும். ரொம்ப கொடுமையெல்லாம் நடக்கும் அங்கே. ஜாதி குடும்பம்லாம் பயங்கர மோசமாக இருக்கும். பெண் அடிமை அதோட மோசம். அதெல்லாம் படித்தா ஐயோ, கதையெல்லாம் படித்தோம்னா வரலாற்று கதை, உண்மை கதை, அதெல்லாம் பட்டு கேவலமாக இருக்கும். அவன் வச்சுருப்பானுங்க. அவனுக்கு கடைசி வரைக்கும் இங்கிலீஷ்காரனுக்கு ஜிஞ்சு அடிச்சுட்டே இருப்பானுங்க. ஸோ அவனை போய் அட்டாக் பண்ணுறாரு. அங்கே மேங்களூருக்கு இதுக்கு சண்டை இருக்குல்ல, அதை போய் அட்டாக் பண்ணுறாரு. இச்சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள் மீண்டும் இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆங்கில மைசூர் போர். ஃபஸ்ட்டு போர்லேயும் இவங்க 3 பேர் தான் கூட்டணி. 2வது போரில் ஹைதராபாத் நிசாமும் மராத்தியர்களும் மைசூர் கூட சேர்ந்துக்குவாங்க, ஹைதர் அலி கூட. சரியா? 3வது போரில் திரும்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகி போரோட போக்கு. 2 ஆண்டுகள் நடைபெற்ற இப்போரில் திப்பு சுல்தான் தனியாக எதிர்த்து போராடினான். அவனுக்கு 3 பேர் கூட்டணி.
தனியாக ஒரு ஆள். நல்லா மேப்பை வச்சு பாருங்கள். இங்கே மட்டும் தான் இருக்கார். இவனுக்கு இங்கே ஒன்றும் அட்டாக்கு, இவன் ஒரு அட்டாக்கு இங்கே. இவன் இந்த பக்கம் சுற்றிட்டு வருவான், இப்படியும் வருவான். இவன் இப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறார். இங்கே இருந்து திப்பு சுல்தான் சமாளிப்பார். தளபதி மேட்டோஸ் தாக்குதல் தோல்வியில் முடிந்தது. அவங்க தளபதினா மேட்டோஸ்னு அவன் இங்கிலீஷ்காரன். 1790 தலைமை ஆளுநர் கார்ன்வாலிஸ் தானாகவே படையை வழி நடத்துகிறார். அவரே வந்துட்டார். கார்ன்வாலிஸ் வந்துடுவார். இப்போது வாரன் ஹேஸ்டிங்க்கு அப்புறம் வங்காளத்தில் கார்ன்வாலிஸ்னு வந்துடுவார் தலைமை ஆளுநர். வங்காளத்தின் தலைமை ஆளுநர், இந்தியாவுக்கே தலைமை ஆளுநர் அவர் தான். அவரே படையை வந்துட்டார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குவதற்கு தடையாக இருந்த அனைத்து மலை கோட்டைகளையும் அவர் கைப்பற்றார். அவங்களோட மைசூர் இவங்க இருக்காங்களே, அதை சுற்றியில் கோட்டைகள்லாம் இருக்கும் எல்லாமே. அந்த திம்பம் அந்த ஏரியாவில் கூட மலை கோட்டை இருக்கும். எல்லா கோட்டையும் கைப்பற்றார். எல்லா கோட்டையும் இழந்துட்டாரா, அப்போ தலைநகரை ஈஸியாக கைப்பற்றிடுவானுங்க. உடனே திப்பு சுல்தான் இறங்கி போகிறார். உடன்படிக்கை போட்டுக்கலாம் அப்படின்னு. அதனை ஏற்றுக்கொண்ட கார்ன்வாலிஸ் 1792 2 வருஷம் தான் நடக்குது. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை எங்கே? மெட்ராஸு. ரெண்டாவது மங்களூர். இது இங்கே, இது இங்கே. மூணாவது ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர். நாலாவது உடன்படிக்கைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. திப்பு சுல்தானை கொண்டுருவானுங்க. கொண்டுட்டு அவன் ஃபேமிலிலாம் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து வேலூர் இருக்குல்ல, கர்நாடிக் வேலூர் கோட்டை, அங்கே கொண்டு வந்து அடைச்சிடுவானுங்க. ஆற்காடு, வேலூர் இங்கே கொண்டு வந்து அடைச்சிடுவான். ஆற்காடு கர்நாடிக்கில், ஆற்காடு அந்த ரீஜன் பேர் தான் கர்நாடிக்கு. ஆற்காடு வேலூர் கோட்டை அவங்கள தான் அது. அங்கே கொண்டு வந்து அடைச்சிடுவானுங்க. யாரை? திப்பு சுல்தான் ஃபேமிலியை. அது தொடரும் பின்னாடி. இந்தியாவில் முதல் சுதந்திர போர் அதுதான். 1857 இல்லை, இங்கே நடக்கிறதா முதல் சிப்பாய் கழகமே அதுதான். பார்ப்போம். அடுத்தது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. இவ்வுடன்படிக்கையின்படி திப்பு தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை ஆங்கிலேயருக்கு ஒப்படைத்தார், கொடுத்துட்டார். அப்போ தான் நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, இதெல்லாம் கொடுத்துடுவார். கனரா ரீஜன் அப்படிம்பாங்க. கரூர், சேலம் இதெல்லாம் தூக்கி அவனுக்கு கொடுத்துருவானுங்க. போர் இழப்பீட்டு தொகையாக 3.6 கோடி செலுத்த வேண்டும். அப்படி இந்த கனரா ரீஜன் நம்ம சேலம் இதெல்லாம் வாங்கி தான், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் வாங்கி தான் இந்தியாவோட முதல் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவானுங்க. மைசூர் திப்பு சுல்தான்கிட்டருந்து இதை வாங்கினதுக்கப்புறம் தான் சேலம் மாவட்டம் முதல்ல இந்தியாவிலே நிர்வாகத்துக்காக ஒரு தனி மாவட்டத்தை உருவாக்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வாட்ஸ்அப் இதெல்லாம் பரவிட்டு இருந்துச்சு பாருங்கள். அதோட பேக்ரவுண்டு இதுதான். தன்னுடைய 2 மகன்களை ஆங்கிலேயரிடம் பிணைக்கு இதில் ஒப்படைக்க வேண்டும் என திப்பு சுல்தான் கட்டாயப்படுத்துகிறானுங்க. அது பயங்கர அடி. அதனால தான் 3வது போருக்கு முக்கிய காரணமே இதுதான். இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் மலபார், குடகுமலைனா கர்நாடகாவில், அங்கே தான் காவேரி உற்பத்தி ஆகுது. சரியா? மலபார்னால் அந்த பக்கம் கடற்கரை, கேரளா கடற்கரையில் மலபார் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அது பாராமகால், கோயம்புத்தூர், சேலம். சரியா? இதெல்லாம் பாராமகால்னால் பீடபூமி. அந்த தருமபுரி இருக்குல்ல, இங்கேருந்து சேலத்துலேருந்து தருமபுரி போகிற வழியில் பாருங்கள், கணவாய் இருக்கும், அப்படியே மேலே ஏறும். அதான் பீடபூமி, பாராமகால் பீடபூமி. அதிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த பக்கம் கேரளாவோட எல்லை, அங்கேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருவார். எப்போ? 3வது ஆங்கில மைசூர் போகிறப்ப. சரியா? பாதி பகுதி அதான், அந்த பகுதியெல்லாம் கொடுத்துட்றாரு, பாதி பகுதி. இன்னொன்று என்னது? 3.6 கோடி ரூபா அன்னைக்கு. பெரிய விஷயம். 2 பசங்களையும் அங்கே அவர்கிட்ட கொடுக்கணும், ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. 4வது ஆங்கில மைசூர் போர். திப்பு சுல்தான் 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலம் கார்ன்வாலிஸ் பிரபுவால் அவமரியாதை செய்ததை மறக்கவில்லை. ஏன்னா பையனை அடிமையாக கொடுறாங்கிறான், கொத்தடிமையாக. வேறு எதுனாலும் சொத்து கொடுத்தாலும் கொடுத்துடலாம், பணம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. உன் பையனை என்கிட்ட பிணைக்கு அனுப்பிடான்றான். அதோட கேவலம் எதுவுமே இல்லை. கார்ன்வாலிஸ் பிரபு இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல், பெங்கால் கவர்னர் ஜெனரல். அதான் இந்தியா முழுவதுக்கும் ஆங்கிலேயருக்கான ஹெட்டு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தலைவர். காரணங்கள்: திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக இம்முறையும் வெளிநாட்டு கூட்டணிக்காக அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தங்களது தூதர்களை அனுப்பினார். எங்கெங்க? ஆப்கானிஸ்தான், சரியா? அரேபியர்கள், துருக்கி, பிரான்ஸ்
எல்லாம் இங்கிலீஷ்காரனுக்கு எதிரானவனு, எல்லாத்தையும் தூதுருவானுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணு. அங்கேருந்து சப்போர்ட்லாம் வரதுக்குள்ளே இங்கிலீஷ்காரன் அட்டாக் பண்ணிடுவானுங்க. இவரும் ரெடியாக இருப்பார், இன்றைக்கே போருக்கு போகலான்னு கிளம்புவார். அதுக்குள்ளே இங்கே இருக்கிற ஒரு மத குரு, பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர் இருக்கானுங்களே, அந்த குரூப்பு அவனுக்கு வேலையாக தான். இல்லை மகாராஜா இன்றைக்கி நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாம், நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்கிறேன்ட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு நைட்டு கோட்டையை கதவை திறந்து விட்டுருவான். படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நைட்டு போய் கோட்டையை தலைநகரை கைப்பற்றினா முடிஞ்சு போச்சு, மன்னர் வீழ்ச்சி அடைஞ்சிடுவார். இந்த குரூப்பு தான், இந்த அவா குரூப்பு தான் என்ன பண்ணுவான், சேர்ந்தவன் திறந்து விட்டுருவான். சுதந்திரத்துக்காக ஒரு துளி கூட போராடல. இன்றைக்கி இந்து சந்து பொந்துன்னு சொல்லிவிட்டு அவன் ஆட்சியெல்லாம் அவனுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. நாமெல்லாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. எதுக்கு உங்களுக்காக வரமாட்டான், உங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்ருவான். எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. திறந்து விட்ருவானுங்க, போய் முடிஞ்சிச்சு. போரே நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அங்கேயே திப்பு சுல்தானை போட்டு தள்ளிடுவானுங்க. அச்சமயத்தில் எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனுடன் திப்பு தொடர்பு வைத்திருந்தார். நெப்போலியன் யார்? பிரான்ஸ் நாட்டுக்காரர் நெப்போலியன். எகிப்து மீது படையெடுத்திருப்பார், அவரு கூட டைஅப்பு. அவரே அங்கே போரில் இருக்கார். ஒருவேளை அவர் சப்போர்ட்லாம் கிடச்சிருந்தாக்கா அன்றைக்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை காலி பண்ணியிருக்கலாம். பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வருகை புரிந்தவர்கள் ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவினார்கள். சொன்னோம் இல்லையா, ஒரு சங்கத்தில் சேருவார் ஃப்ரான்ஸில் அப்படின்ட்டு, அந்த ஜாக்கோபியன் கழகம் சொசைட்டி, ஜாக்கோபியன் சொசைட்டிம்பாங்க. அதில் ஒரு மெம்பராகி சுதந்திர மரம், ஃப்ரீடம் ட்ரீ அப்படின்னு ஒன்றதை அங்கே ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நட்டு வைப்பார். இதெல்லாம் கோபம் யாருக்கு? வெளிநாட்டோட தொடர்பில் இருக்கார், நெப்போலியனுடன் தொடர்பு. அப்புறம் ஃப்ரான்ஸில் அந்த அறிவாளிகள் சங்கத்தில் வந்துட்டு மெம்பராகி அங்கேருந்து அவனுங்களை வர வச்சு இங்கே ஆல்ரெடி இவனுங்கள சொல்லியிருப்பானுங்க, இந்தியா கூட யாரு கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பானுங்க. அந்த ஃப்ரெஞ்சுக்காரனை வர வச்சு என்ன பண்ணுறான், இங்கேயே மரம் நடுறானு கோபம். போரோட போக்கு 99. வெல்லஸ்லி பிரபு வந்துடுவார். இப்போ இரண்டாவது போர் நடக்கிறப்ப யார்? வாரன் ஹேஸ்டிங், முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ரெண்டாவது போர் அப்போ யார் வந்த? கார்ன்வாலிஸ். வாரன் ஹேஸ்டிங், அப்புறம் கார்ன்வாலிஸ் ரெண்டாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவர் தான். அடுத்து மூணாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வெல்லஸ்லி. அவர் பெரியெல்லாம் நடக்கும். இவர் தான் வெள்ளையடிப்பார், இந்தியாவுக்கு வெள்ளையடிப்பார். ஒரு 3 திட்டம் கொண்டு வந்து எல்லா ராஜாவையும் கொண்டுட்டு வந்துடுவார். அதில் ஒரு திட்டம் இது, போரின் மூலமாக நாட்டை இணைக்கிறது. மைசூர் நாட்டு மேலே அட்டாக் பண்ணி, இவர் தான் அட்டாக் பண்ணி தந்திரமாக மைசூரை இல்லாமல் காலி பண்ணி அங்கே ஒரு டம்மி ராஜா உட்கார வச்சு மறைமுகமாக அந்த ராஜா இங்கிலீஷ்காரன் என்ன சொன்னாலும் கை கட்டிட்டு கடைசி வரைக்கும் அவன் தான் இருப்பாங்க. அதில் ஒரு திட்டம் வெள்ளஸ்லியில் இது. சரியா? பார்ப்போம். திப்புவின் மீது போர் தொடுத்தார். இது குறுகிய காலத்தில் நடந்த கடுமையான போராக இருந்தது. திட்டமிட்டபடி மைசூரின் அருகே பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டூவர்ட், அங்கேருந்து வர இங்கிலீஷ்காரனுது. பம்பாய் இங்கிலீஷ்காரனுக்கு போர்ச்சுகீசியர்கிட்டருந்து போயிருக்கும். சொன்ன இல்லையா, பம்பாய் எப்படி போச்சுன்னு தெரியும். போர்ச்சுகீசியனுடைய இளவரசியை கல்யாணம் பண்ணி, கேத்தரினை கல்யாணம் பண்ணிக்குவார். அதுக்காக இங்கிலாந்து இளவரசருக்கு கிடைக்கும். அதை மும்பை யாருக்கு விற்றுருவார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. விற்க மாட்டாங்க, வாடகைக்கு விட்டுருவாங்க மும்பையை. அங்கே இருக்கக்கூடிய படை வருது. யாரோட படை? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய படை, ஸ்டூவர்ட் தலைமையில் வருது. மெட்ராஸ் இராணுவம் தலைமை ஆளுநரின் சகோதரர் ஆர்தர் வெல்லஸ்லின். தலைமை ஆளுநர் யார்? வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநர், அவரோட சகோதரர் ஆர்தர் வெல்லஸ்லி திப்பு சுல்தானை தாக்கியது. மேப்பை பாருங்கள். இங்கேருந்து ஒரு படை வந்துருச்சு, இங்கேருந்து ஒரு படை வந்துருச்சு, எல்லா பக்கமும் அட்டாக். பெரிய சண்டையெல்லாம் நடக்காது, அதான் ஷார்ட் பீரியட் அவனே போட்டாமல் இருக்கு. ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு பின்வாங்கினார். அங்கே தான் இருக்கிறாரு, போரிக்கே போகல, அவர் கிளம்பவே இல்லை. இங்கே தப்பாக போட்டிருக்கானுங்க. இந்த போகாதீங்கன்ட்டானுங்கள்ல, அன்றைக்கி ஒரே நாள் முடிஞ்சு போச்சு கதை. மே 4, 1979 ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டது. அந்த தந்திரத்தை சொல்லலைங்க. திப்பு சுல்தான் வீர தீரராக போரிட்டாலும் இறுதியில் கொல்லப்பட்டால். தந்திரமாக யார் இருந்தது? இந்த கூட இருந்த அந்த குரூப்பு. கடைசி வரைக்கும் இவனுக்கு வேலையே தான். அது அந்த 2ஆம் உலக போரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஈஸ்ட் இந்தியா நம்ம காங்கிரஸ் இருக்கும், பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் படையில் இருக்கின்ற நம்ம வீரர்கள்லாம் போயிட்டு
எதிர்படையில் சரணடைஞ்சு அதை தான் பிடிச்சி தான் என்ன பண்ணுவார் சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ்க்கு எதிராக படையை அனுப்பிவிடுவார் சுபாஷ் சந்திர போஸ். இந்த குரூப் என்ன பண்ணுவானுங்க, கோயிலெலாம் பிரிட்டிஷ் அவன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கோயிலெலாம் யாகம் நடத்துவானுங்க. இந்த குரூப் பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கணும், ஆனால் அப்போ தான் என்ன ஆகும், அவனுங்க கூட உட்காந்துக்கிட்டு நாட்டை அப்படி சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திப்பு சுல்தான் வீரதீராக போரிட்டாலும் 4வது மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயர் முன் சரணடைந்தது. தந்திரமாக தான், எல்லாம் அவங்கள ஜெயிச்சிருக்க முடியாது. சரி, மைசூருக்கு பின் கனரா, நம்ம ஏரியா தான், கரூர் இந்த பகுதியெல்லாம், வயநாடு கேரளாவில், கோயம்புத்தூர், தாராபுரம் ஆங்கிலேயர் இணைத்து கொண்டாங்க. கோயம்புத்தூர் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டானுங்களே. மீண்டும் இந்து உயர் குடும்பத்தை, இந்துன்னு வார்த்தையே சொல்லக்கூடாது, வைதிக அப்படின்னு சொல்லலாம், அதாவது முஸ்லீம் அல்லாதவங்கன்னு சொல்லலாம். பழைய ராஜா இருக்கான் இல்லையா, அந்த பக்தி இயக்கத்தினரை பின்பற்றக்கூடிய ராஜா, அந்த ஹைதர் அலி, அவர் தானே பதவியில் எடுத்து தூக்கிட்டு ஆட்சிக்கு வருவார். அவன் பரம்பரையில் ஒருத்தன் இருப்பான், கிருஷ்ணாவே ஏதோ ஒரு பேர், அவனை ராஜாவை ஆக்கிட்டு தம்பி ஆக்கிடுவானு. கிருஷ்ணா, அங்கே பாருங்க, 3ஆம் கிருஷ்ணா, கிருஷ்ணராஜா உடையார் மைசூர் அரியணை ஏறினார். திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டனர். அங்கேருந்து பிடிச்சிட்டு வேலூர் கோட்டையில் போட்டுருவாங்க. அவங்க ஊர்லேயே போட்டாக்க பிரச்சனை, ராஜா அங்கே தானே இருக்கான், அங்கே இராணுவ வீரர்லாம் திப்புக்கிட்ட வேலை சேர்ந்தவன் தான் இராணுவ வீரராக இருப்பான். அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுவான்ட்டு இங்கே கொண்டு வந்து போட்டுருவானுங்க அங்கேருந்து. அதோட முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சது? மைசூர் போர். மொத்தம் எத்தனை போர்? 4 போர். முதல் போர் ஒரே நாள் தான் இது, 1799. ஹைதர் அலி காலம், ஃப்ரெஞ்சு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு. அதெல்லாம் அதே நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான், மராத்தியர் ஹைதராபாத் நிசாமோட டையை போட்டு அட்டாக் பண்ணுவான். 2 தடவை அடித்து தும்சம் பண்ணிடுவார் வேறு ஹைதர் அலி. அப்புறம் மெட்ராஸ் அட்டாக் பண்ண போவார். மங்களூரை பிடிச்சிக்குவார் தானே ஃபஸ்ட்டு, மங்களூரை பிடிச்சிடுவார். பெங்களூர் அட்டாக் பண்ண மெட்ராஸ் அட்டாக் பண்ண போகிறப்ப அவனுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டுக்குவானுங்க. 2வது போர் 2 இடத்துல போட்டோனோவா, இன்னொரு இடத்துல தோற்றுருவார் ஹைதர் அலி. அடுத்தது இறந்துருவார். அவன் பையன் வந்து ஜெயிச்சுட்டு ஒப்பந்தம் போடுவான். அவன் வந்து ஜெயிப்பான், ஒப்பந்தம் போட்டுக்குவான். இடத்தெல்லாம் திரும்ப ஒப்படைச்சிட்டு அதெல்லாம். அடுத்து 3வது போர் அதே மாதிரி திப்பு சுல்தான் என்ன பண்ணுவார், அங்கெல்லாம் ஆள் அனுப்பியிருப்பார். இதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் இவரோட மாயி பகுதி அட்டாக் பண்ணுவானுங்க பிரிட்டிஷ்காரன். போர் அங்கேயும் ஒப்பந்தம் எங்கே இருந்தாலும் அந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றிடுவானுங்க. திப்பு சுல்தான் இங்கே ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. அப்போ ஆளை விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன போர், என்ன ஒப்பந்தம்? ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தம். முதல் ஒப்பந்தம் மெட்ராஸு, 2வது ஒப்பந்தம் மங்களூர், 3வது ஸ்ரீரங்கப்பட்டினம், 4வதுல ஆளை காலி பண்ணிடுவானுங்க. அவ்வளோதான். காலி பண்ணிட்டு என்ன பண்ணுறானுங்க, அவங்க பசங்களை அங்கே கொண்டு வந்து போட்டுறாங்க. ஓகேவா? அடுத்தது ஆங்கில மராத்திய போர். ஒரு 3 போர் நடக்கும். சரியா? ஆங்கில மராத்திய போர். தேவையெல்லாம் வள கொலன்னு இது பண்ணி வச்சுருக்கானுங்க. மராத்தியர்கள் பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவன் 4-5 குரூப் இருக்கானுங்க மராத்தியர், கரெக்டா? தலைவர்கள். அப்புறம் பேஷ்வா பொதுவாக இருக்கான். பேஷ்வா யார்? பிரைம் மினிஸ்டர். ராஜாவுக்கு இங்கே வேலை கிடையாது. இப்போ அவனுங்களுக்குள்ளே உள்ள குழப்பந்தான் இங்கே ஆங்கிலேயர் உள்ளே புதுறதுக்கான காரணம். 4-5 குரூப் இருக்கானுங்களா மராத்தியரில், அவனுங்களுக்குள்ளே குழப்பம். பேஷ்வா யார், ஏன் தலைவர் இருக்கிறதா, ஓன் தலைவர் இருக்கிறதா, அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த குழப்பத்துக்கு நடுவில் இங்கிலீஷ்காரன் உள்ளே புகுறான். அதான் மொத்தம் 3 போர் நடக்குது. 3வது போர் முடிவில் பேஷ்வா இனிமேலாம் கிடையாது அப்படின்னு இந்த மராத்தியர்களுடைய லேண்டெல்லாம் யார் எடுத்துக்குவா? பிரிட்டிஷ்காரன் எடுத்துக்குவான். இதான் என்னென்னு பார்ப்போம். நிறைய வளன்னு சொல்லியிருக்கானுங்க தேவையில்லாமல். சரி, 3ஆம் பானிபட் போர் எப்போ நடக்குது? 1761. யாருக்கு நடுவில்? டெல்லியை கைப்பற்ற போவான். பஞ்சாப் ஏரியாவில் அகமது ஷா அப்தலியா, ஆப்கானிஸ்தானுடைய மன்னர். அதில் செம்ம அடி வாங்கிட்டு அதோட ஆஃப் ஆயிடுவானுங்க. இது வரைக்கும் அவனுக்கு லேண்ட் இருக்கும். கரெக்டாக மராத்தியர்கள் இது வரைக்கும் இருக்கும். 4-5 தலைவர்கள், சிந்தியா, ஹோல்கரு,
பேஷ்வா அங்கே இருப்பான். அதெல்லாம் ரைட். நெருக்கடியை சமாளிக்க மராத்தியர்கள் முயற்சித்தனர். இங்கே பார்த்தா எப்போ நடந்திருக்குது? கர்நாடிக் போர் நடக்கிறப்ப அது நடந்திருக்குது. மராத்தி போர் 1761. எது? தேர்டு பேட்டில் ஆஃப் பானிபட். தேர்டு கர்நாடிக் வார் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இது நடந்திருக்கு. செம்ம அடி வாங்கிட்டானுங்க. சரியா? அப்போ இங்கே பிரிட்டிஷ்காரர் இருக்கிறப்ப ஆப்கானிஸ்தானுடைய தலைவர் வந்து அடிச்சிட்டு இருக்கிறார். அதனால தான் ஆப்கானிஸ்தான் தலைவரை மைசூர் ராஜா கூப்பிட்ருக்காரு. அவன் பவர்ஃபுல்லானவன், இங்கிலீஷ்க்கு எதிராக கூப்பிடலான்ட்டு கூப்பிட்டுருப்பாரு. அதன் விளைவாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் மீதான டெல்லி முகலாயரின் கட்டுப்பாட்டை மீட்டனர். அதில் தோற்றவொன்னே முகலாயர் இவங்க மேலே கட்டுப்பாடு செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை மீண்டு வராங்க. எனினும் பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த பழைய மராத்தாஸ் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 5 சுதந்திரமான மாநிலங்களுக்கு வழிவகுத்தது. பேஷ்வா தலைமையில் எல்லா தலைவர்களும் தனித்தனியாக ஒன்றா இருந்தாங்க. ஒவ்வொரு குழுக்கள், எல்லா குழுக்களும். மராத்தியரே நிறையா குழுக்கள் தான், இனக்குழுக்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த 3வது பானிபட் போரில் செம்ம அடி விழுந்தவுடனே அவங்களாம் பிரச்சனையே எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க. பேஷ்வா இருப்பார், அந்த குழுக்கள்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க. அதான் சொல்கிறாங்க. பூனாவில் பேஷ்வா, பரோடாவில் கெய்க்வாட். சரியா? 5 குழுவாக போயிடுறானுங்க. பூனா பேஷ்வா இங்கே தான் இருக்குது. பூனா சரியா? இங்கே இருக்குது பாரு, இங்கே இருக்குது. அடுத்து யார்? பரோடாவில் கெய்க்வாட், நாக்பூரில் போன்ஸ்லே, எல்லாம் மகாராஷ்டிரா. இங்கே தான் வரும் நாக்பூர், இந்த இடத்துல தான் வரும். இங்கே இருக்கா நாக்பூர் மையம். அடுத்து இந்தூரில் ஹோல்கர், குவாலியரில் சிந்தியா. 5 குரூப்பாக பிரிஞ்சிட்டாங்க. பேஷ்வா அரசாங்கம் உள்நாட்டு போட்டியாளர்களால் பலவீனப்பட்டது. அங்கே கீழே அவன் இனக்குழுக்கெல்லாம் தனித்தனியாக 5 குரூப்பாக போயிட்டான். 2 பேர் ஒத்து வந்தால் 3 பேர் ஒத்து வர மாட்டான். பேஷ்வா ஏதாவது முடிவு எடுத்தால் அவங்களுக்குள்ளே சண்டை வருது. மற்ற 4 தலைவர்கள் ஒருவரை அடிக்கடி விரோதமாக எதிர்த்தனர். 5 பேர்த்தில் 1 பேஷ்வாவா, அடுத்த 4 பேர் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. இருந்த போதிலும் மராத்தியர்கள் பலம் வாய்ந்த சக்தியாகவே இருந்தனர். அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டான், வெளியிலேருந்து யாரும் வர முடியாமல் பார்த்துக்கிறாங்க. இதை அவன் பயன்படுத்திக்கிறான் அவனுக்கிட்ட உள்ள சண்டையை. 1ஆம் ஆங்கில மராத்திய போர் கொஞ்சம் கொலன்னு போகும், பொறுமையாக பார்ப்போம். இதில் மெயினாக நான் முக்கியமானதாக நான் கொஸ்டினில் கேட்டுறேன், அதில் உள்ள அது மாதிரி தான் வரும். மராத்தியர்களின் பேஷ்வா நாராயண ராவ் இறப்பிற்கு பிறகு, இவர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இறந்துடுறாரு. அடுத்த பேஷ்வா யார் என்ற உரிமை பிரச்சனை ஆங்கிலேயர் முதலில் தடையிட வேண்டியது. ஒரு குரூப்பு இவன் தான் பேசுவாம்மா அந்த 5 பேர்த்தில், இன்னொரு குரூப்பு இல்லை இவன் தான் பேசுவா அப்படிமா. ஸோ பிரச்சனை வருது. அப்போ ஒரு குரூப்பை ஆங்கிலேயரை போய் மீட் பண்ணுறான். அப்போ அவன் உள்ளே வரான். உள்ளே வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி காலி பண்ணுறான். சரியா? நாராயண் ராவ் இறந்த பிறகு ரகுநாத ராவ் பேஷ்வா ஆனார். அதுக்கு பேர் ரா கோபாவான். ரகுநாத ராவுக்கு பேர் என்னது? ரா கோபா. ஆனால் அவரது அதிகாரத்திற்கு எதிராக பூனாவில் இருந்த ஒரு குழு நானா பட்னாவிஸ் தலைமையில் எதிர்ப்பு தெரிவித்தது. நானா பட்னாவிஸ் இப்போ வரைக்கும் அந்த பேர் இருக்கும் பாருங்க அங்கே பூனாவில். யாருக்கு எதிராக? நாராயண் ராவ், ரா கோபாவுக்கு எதிராக நானா பட்னாவிஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அக்குழு நாராயண ராவின் மறைவுக்கு பின் அவரது மனைவியான கங்காபாய்க்கு பிறந்த குழந்தையை பேஷ்வாக அங்கீகரித்தது. அவர் இறந்துடுறாரு நாராயண் ராவ். அவருடைய மனைவி, நிறைய மனைவி இருந்திருக்கும், அதில் ஒரு மனைவி கங்கா பாய், அவங்களுக்கு பிறந்த குழந்தை மாதவராவ். அவரை வந்துட்டு பேஷ்வா அங்கீகரி. அவரது பேஷ்வா மாதவராவ் வந்தார். சாரி, ரகுநாதராவ் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கரெக்டா? நாராயணராவனுடைய
மனைவி கங்கா பாய்க்கு பிறந்த குழந்தைய யார் அவன் மாதவராவ், அவனை வந்துட்டு அங்கீகரிக்கிறாங்க. இவனை அங்கீகரிக்கலை, ரகுநாதராவை அங்கீகரிக்கலை. யார்? நானா பட்னாவிஸ் தலைமையிலான குழு அவங்க. ரைட். அங்கீகாரத்தை கைப்பற்றும் முயற்சி தோல்வியடைந்த ரகுநாதராவ், இரண்டாம் மாதராவை அங்கீகரிச்சிட்டாங்க நானா பட்னாவிஸ். ரகுநாதராவ் போராடுறாரு, அதில் தோல்வி அடைஞ்சிட்றாரு. ஆங்கிலேயருக்கு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்காரனுடைய உதவி நாடுறாரு. அப்போ தான் 1775 ஆங்கிலேயருக்கும் ரகுநாதராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தானது. நோட் பண்ணிக்கோங்க, சூரத் ஒப்பந்தம் யாருக்கு யாருக்கும் நடுவில், ரகுநாதராவ் ஆங்கிலேயர்களிடையே. இருப்பினும் கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் சூரத் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிட்டிஷ் கவுன்சில்னால் என்ன சார்? இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் பார்த்தோம்ல, அந்த கவர்னர் ஜெனரலுக்கு கீழே ஒரு குழு இருக்கும். அந்த குழு கவர்னர் ஜெனரல், இவங்க தான் வந்துட்டு இங்கே நிர்வாகத்தை மேற்கொள்வாங்க இந்தியாவில். அதான் பிரிட்டிஷ் கவுன்சில். இந்தியாவில் கொல்கத்தாவுடைய பிரிட்டிஷ் கவுன்சில், அதான் அமைச்சரவைன்னு வச்சுக்கோங்களேன். கவர்னர் ஜெனரல் இருப்பார், அவர் கீழே ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. இந்த குழு சேர்ந்து தான் இங்கே நிர்வாகத்தை மேற்கொள்ளும், ஒரு ஆள்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணல, ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆங்கிலேயர் யாருனாக்கா மும்பையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர், மகாராஷ்டிராவில் இருக்கலாம் ஆங்கிலேயர், இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இதை யார் ஏற்றுக்கலை? இவன் ஏற்றுக்கலை. அதான் சொல்ல வராங்க, சூரத் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்வதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இங்கே இருந்த பிரிட்டிஷ் கவுன்சில் ஏற்றுக்கலை. பட் அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு ஹெட் யார்? தலைமை ஆளுநர். அவர் எந்த இதுவும் தெரிவிக்கலை. சூரத் ஒப்பந்தம், மகாராஷ்டிராவில் இருந்த பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு கவர்னர் இருப்பார், அவங்க போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை வாரன் ஹேஸ்டிங்ஸ் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை அப்படின்றாங்க. பூனாவின் பாதுகாப்பு அரசுடன் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கல்கத்தா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பூனாவிற்கு கர்னல் அப்டனை அனுப்பியது. அவன் ஏற்றுக்கலல்ல, ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறான், பூனாவுக்கு அனுப்புகிறான். இங்கேருந்து ஒரு குழு அனுப்புகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்து அப்படின்னு. பூனா அங்கே இருக்கு பாருங்க. அதன்படி அப்டன் 1776 பூனாவின் பாதுகாப்பு அரசுடன், பிரிட்டிஷ் கவுன்சிலோட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அரசு, புரந்தர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். கேட்பாங்க, புரந்தர் 2வது ஒப்பந்தம். சூரத் ஒப்பந்தத்தை பிரிட்டிஷ் கவுன்சில் ஏற்றுக்கலை. ஸோ விசாரணை செஞ்சு புது ஒப்பந்தம் போடலான்னு பூனாவுக்கு என்ன பண்ணுறாங்க, கர்னல் அப்டன் அனுப்புகிறாங்க. கர்னல் அப்டனுக்கும் அங்கே இருந்த மராத்திய அரசுக்கிடையே ஒப்பந்தம் போடுறாங்க. அதானே இந்த புரந்தர் உடன்படிக்கை. பூனாவுக்கு கீழே இருக்கும் ஒரு ஊர், புரந்தர் அப்படின்றாலும். சதாரா, இது சதாரா, பூனா, புரந்தர். இது பாம்பே, இது பஷின் சால்செட், பஷின் சால்செட். ஆயினும் பம்பாயில் ஆங்கில அரசாங்கத்தின் எதிர்ப்பு காரணமாக இந்த ஒப்பந்தம் நடைபெறும். புரியுதானே? இங்கேருந்து அனுப்புகிறாங்களா பிரிட்டிஷ் கவுன்சில், அவன் அனுப்புன போட்ட ஒப்பந்தம் புரந்தர் ஒப்பந்தம். அதை இங்கே மகாராஷ்டிராவில் இருந்தார்ல கவர்னர் ஒருத்தர், அவர் எதிர்ப்பு தெரிவித்து, ஸோ அந்த புரந்தர் உடன்படிக்கை நடைமுறைக்கு வரலை. 1781 வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப் காமின் தலைமையில் பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்பி வைத்தார். துருப்புனா என்ன அர்த்தம்? படை வீரர்கள் அனுப்பி வைக்கிறார். இவர் தலைமையில், யார் தலைமையில்? பாப் காமின் அந்த தலைவர். அவர் மராத்திய தலைவரான மகாதாஜி சிந்தியாவை பல போர்களில் தோற்கெடுத்து குவாலியாரை கைப்பற்றினார். இந்த ஏரியா குவாலியார், இங்கே தான் சிந்தியா ஆட்சி இருக்கும். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அவங்கள நிறையா இங்கேருந்து அவங்கள அடித்து தோக்கடிக்கிறாங்க நிறைய இடத்துல. 1782 மே 17 வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் மகாதாஜி சிந்தியா இடையே சால்பை ஒப்பந்தம், 3வது ஒப்பந்தம். ஃபஸ்ட்டு போர்லேயே 3 ஒப்பந்தம். ஃபஸ்ட்டு என்ன ஒப்பந்தம்? சூரத். 2வது புரந்தர் ஒப்பந்தம். 3வது சந்தியாகுங்களுக்கிடையே சால்பை ஒப்பந்தம். விளைவுகள், போர் முடிஞ்சிருச்சு இதோட. ஏன்னா சிந்தியா தான் அதிகமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, அவங்கள காலி பண்ணியாச்சு. சண்டை போட்டு ஒப்பந்தம் போட்டாச்சு, காலி பண்ணல. போரின் முடிவில் 2ஆம் மாதவராவ் பேஷ்வாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்.
இரண்டாம் மாதவரா பார்த்தோம்ல. அந்த ஏரியாவில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நாராயணாவனுடைய கங்காபாயோட பிறந்த குழந்தை அது அவங்களே ஏற்றுக்கிறாங்க. ரகுநாதராவுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. நீ பேசுவாலாம் கிடையாது, அவனை சமாதானப்படுத்தணும். ஏன்னா அவனுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கும், அவனுக்கு பென்ஷன் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். பிரிட்டிஷ் அரசுக்கு சால்செட் பகுதி வழங்கப்பட்டது. கடற்கரை சால்செட் இது வியாபாரம் செய்கிறதுக்காக அந்த ஏரியாவில் வரியில் வசூலிச்சிக்குவான். இந்திய அரசியலில் சால்பை ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா மராத்தியர்கள் மத்திய நிலப்பகுதியில் அந்த சிந்தியா கூட என்ன பண்ணிக்கிறாரு, ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. அப்போ அது ஒரு செல்வாக்காக இருக்குது. பிரிட்டிஷாருக்கும் மராத்தியருக்கும் இடையே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சமாதான உறவு நீடித்தது. ஏன்னா எல்லாத்தையும் அங்கங்கே ஒப்பந்தம் போட்டு எல்லாத்தையும் கூல் பண்ணி வச்சுக்கிட்டானுங்க. இவனுங்க எல்லாம் பிரிட்டிஷ்க்கு கண்ட்ரோலில் தான் இருப்பான். யார்? மராத்தியர்கள். பிரிட்டிஷ் என்ன சொல்கிறானோ அவன் ஏரியாவில் பிரிட்டிஷ் பொருள் வைக்கினா போய் விற்றுக்கலாம், வரி தேவையில்லை. அதேமாதிரி அங்கே விவசாயிகள்கிட்ட பொருள்லாம் கொள்முதல் பண்ணால் ஈஸியாக பண்ணிக்கலாம். எங்கே? மராத்திய ரீஜனில் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்காங்க. இது இன்னும் தொடருதுங்க. பிரிட்டிஷ்காரன் தலையிட மாட்டான். ஆனால் அந்த 20 வருஷத்துக்குள்ளே இந்த 5 குரூப் இருக்குல்ல மராத்தியர்களில், அவனுங்களுக்குள்ள மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அந்த கதை தான் இந்த ஒரு பேராவில் இருக்கும் இது ஃபுல்லாக. சரி பார்ப்போம். முதல் மராத்திய போரின் முடிவில் மராத்தியர் உள்விவகார பிரச்சனை மேலும் மோசமடைந்தது. நானா பட்னாவிஸின் அதிகார வளர்ச்சியை கண்டு மகாதாஜி சிந்தியா பொறாமை கொண்டார். நானா பட்னாவிஸ் இங்கே இருக்கிறான், சிந்தியா இங்கே இருக்கான். இவனுக்கு தான் இப்போ பவர் ஆயிடுச்சு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் இங்கே அவனோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். ஸோ பொறாமை இவனுக்கு, இங்கே இருக்கிறவனுக்கு இவனுக்கு எல்லாம் மராத்தியர் தான். பொறாமை. அண்ணன் தம்பி வளர்ந்தா பிடிக்காதுல்ல, அதான உலகம். ஆமாம். இதன் விளைவாக ஆங்கிலேயன் ஆதரவை பெற முற்பட்டார். யார்? மகாதாஜி சிந்தியா. இளம் பேஷ்வாவான 2ஆம் மாதவராவ் மராத்தியர்களிடையே நல்லுறவை மேம்படுத்த முயன்றார். கடைசியாக அந்த போர் முடிவில் ஏற்றுக்கிட்டாங்கல்ல அவர் தான் அப்படின்ட்டு, அவர் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா தலைவர்கிட்டையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தலான்னு முயல்றார். முடியல, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவர் பிராமணர், கரெக்டாக பேஷ்வா, மற்றவங்களாம் மராத்தியர்கள். ஒற்றுமை, ஏன்னா அவனுங்க சப்போர்ட்லாம் இவனால் வாழ முடியாது. இந்நிலையில் மகாதாஜி சிந்தியா 1794 இறந்த பின் அவருடைய மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா பதவியேற்றார். அங்கே குவாலியாரில். சிந்தியாவின் மரணம் பூனாவில் நானா பட்னாவிஸின் அதிகாரத்தை இலக்கு செய்தது. அவர் இறந்தவுடனே இங்கே ஏதோ பிரச்சனை, நானா பட்னாவிஸோட அதிகாரம் போயிடுச்சாமா. அவர் அங்கே இறந்ததுனால என்ன ஏதுன்னு தெரியல பேக்ரவுண்ட்லாம். பேஷ்வா 2ஆம் மாதவரா 1795ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டுட்டார். அவருக்கு மண்டையை போட்டார், பாவம், சூசைட் பண்ணிக்கிட்டார், போங்கடா அப்படின்ட்டு. ரகுநாதராவின் வலிமையற்ற மகனான 2ஆம் பாஜிரா பேஷ்வாக ஆனார். ரகுநாத் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தால அவன் பையன், ஏன்னா இவனுக்கு ஏதாவது ஆண் குழந்தை இருந்திருக்காது. 2ஆம் மாதவராவுக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருந்த ரகுநாதராவனுடைய பையன் 2ஆம் பாஜிராவ் பேஷ்வாகிறார். இவர் தான் கடைசி பேஷ்வாவாக இருப்பார்னு நினைக்கிறேன். இத்தருணத்தில் 1800 நானா பட்னாவிஸ் மரணம் பிரிட்டிஷாருக்கு மேலும் நன்மை. அதே பூனா ரீஜனில் இருந்த நானா பட்னாவிஸ் இறந்து போயிட்டார். எல்லாம் வயசாகி போய் இறந்து போயிடுறானுங்கெல்லாம். அவனை இறந்து போயிட்டான், இவனை இறந்து போயிட்டான். ரைட். அப்போ சின்ன பசங்க ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர், தௌலத் ராவ் சிந்தியா. தௌலத் ராவ் தான் அங்கே வந்திருப்பார். அவனுக்கு மாற்றி மாற்றி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. மராத்திய தலைவர்கள். பேஷ்வா ஹோல்கருக்கு எதிராக சிந்தியாவை ஆதரிப்பதாகும். பேஷ்வா சொல்கிறாரு, ஹோல்கருக்கு எதிராக சிந்தியாவை ஆதரிக்கிறார். பேஷ்வாவும் சிந்தியாவும் ஒருவருக்கொரு உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டனர். ஹோல்கர் இங்கே இருப்பான், பேஷ்வா இங்கே இருக்கான். இங்கே ஹோல்கர் இந்த ஏரியாவில். சிந்தியாவுக்கும் பேஷ்வாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஹோல்கருக்கு எதிராக நம்ம பிரச்சனையை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்து வர்றார் 1882. சிந்தியா மற்றும் பேஷ்வாவின் கூட்டுப்படைகளை தோற்கடிக்கிறார் ஹோல்கர். முடிவில் பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த வெல்லஸ்லி பிரிவை அணுகிறார். 2ஆம் பாஜிராவ் அங்கே போயிட்டான், வெல்லஸ்லிகிட்ட போயிட்டான். பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் உட்கார வச்சது வாரணாசி, கரெக்டா? அப்புறம் வெல்லஸ்லி இப்போ ஆட்சி காலத்தில் இது நடக்குது.
பேஷ்வாய் வரவேற்ற வெல்லஸ்லி பிரபு அவரோட பஷீன் உடன்படிக்கையை போட்டுக்கிறாரு 1802. உடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை பேஷ்வாய் ஏற்றுக்கொள்வார். துணைப்படை திட்டம்னா என்னன்னு சொல்கிறேன், நான் பின்னாடி சொல்கிறேன். மேலும் ஆங்கிலேயர்கள் ஆதர் வெல்லஸ்லியின் உத்தரவின் கீழ் பூனாவை நோக்கி படையெடுத்து சென்ற மராத்திய தலைவர் ஹோல்கரின் படைகள் தாக்கி அளிக்கப்பட்டன. இங்கே பாருங்கள், ஹோல்கர் தலைமை பூனாவில் பேஷ்வாவுக்கு எதிராக படை வருது. ஆனால் ஆல்ரெடி சிந்தியா பேஷ்வா படையை அவர் தோக்கடிச்சிட்டார் ஹோல்கர். அதுக்குள்ளே ஒரு வெல்லஸ்லி இங்கே போய் பஷீன் உடன்படி, இங்கே பஷீன் இங்கே இருக்கும், அங்கே ஒப்பந்தம் போட்டுக்கிட்டார் 1802. ஸோ அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, இவர் படை அனுப்புகிறார் வெல்லஸ்லி. ஹோல்கர் பூனாவை அட்டாக் பண்ண வரான், இவன் உள்ளே பூந்து அவனை அடித்து துரத்தி விட்டாரான். எந்த போர், இன்னும் 2வது போர் ஸ்டார்ட் ஆகலை. அட்டாக் 1802 என்ன பண்ணிடுறான், 2ஆம் பாஜிராவ், பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டான். அதான் பிரச்சனை. துணைப்படை திட்டம்னா என்ன சார், இங்கிலீஷில் என்னன்னாக்கா சப்சிடரி அலையன்ஸ் அப்படிம்பாங்க. துணைப்படை திட்டம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. எல்லாம் நம்ம நாட்டில் நடந்தது, இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம நாட்டு அரசியலே போயிட்டுருக்கு. தப்பு தப்பாக திரிக்கிறானுங்க, இது தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அதை வெல்லஸ்லி தான் கொண்டு வருவார். யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. இந்தியாவில் இந்திய நிலப்பகுதியை, இந்தியாவை முழுவதும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வெல்லஸ்லி தான் எடுப்பார். வெள்ளையடிச்சிடுவார்னு சொல்லலாம். இந்த திட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்கள் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் இதில் கையெழுத்து போட்டாங்க. யாரெல்லாம் இதில் கையெழுத்து போடுறாங்களோ அந்த நாட்டை வந்து பிரிட்டிஷ் இராணுவர்களை அவங்க பாதுகாத்துக்குவாங்க. இப்போது மராத்தியர் கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க, மராத்தியரோட எல்லை யார் பாதுகாப்பா, பிரிட்டிஷ்காரன் பாதுகாப்பா. மராத்தியருடைய அமைச்சரை பேஷ்வா இருக்கார்ல, அவரோட அமைச்சரவையில் அரசவையில் ஒருத்தனோ 2 பேரோ வந்துட்டு இங்கிலீஷ்காரன் வந்துட்டு அங்கே உட்காந்துருப்பான். அவர் இங்கிலீஷ்காரனுடைய தூதர் அங்கே இருப்பான். இங்கிலீஷ்காரனுக்கு தெரியாமல் நீ எந்த பக்கத்து நாட்டுக்காரன் கூடயும் சண்டைக்கும் போகக்கூடாது, ஒப்பந்தமும் போடக்கூடாது. இப்போ மராத்தியர் இருக்கான், அங்கே மைசூர் ராஜா இருக்கான், அவங்க கூட நீ சண்டைக்கும் போடக்கூடாது, உறவு முறை வச்சுக்கணுன்னு ஒப்பந்தமும் போடக்கூடாது. அதேமாதிரி ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கானா, அந்த மாதிரி அவங்க கூட யாருக்கிட்டையுமே நீ ஒப்பந்தம் போட்டுக்கூடாது. யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இங்கிலீஷ்காரன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீ சண்டை போடுறான்னு போடணும், ஒப்பந்தம் போடுறனால போடணும். அதனால் என்ன நடக்கும், ராஜாவன் தான் அவன் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா படையை யாரது கிடையாது, அவனது கிடையாது. ஒப்பந்தமும் போட முடியாது, பேருக்கு தான் ராஜாவை. வரி மட்டும் வசூலிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். அப்போ அந்த நாட்டில் யாரோட செல்வாக்கு இருக்கும், அந்நியரா? ஆப்பிரிக்காக்காரனும் அந்நியர் தான், ஜப்பான்காரன் அந்நியர் தான். எந்த அந்நியர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவன் தானே நாட்டை பாதுகாக்கிறான். அது இல்லாமல் அந்த நாட்டு எல்லையை பாதுகாக்கிறான்ல, அந்த இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் தரணும்ல. அப்போ மராத்தியர் ஒப்பந்தம் போட்டோன்னா மராத்தியர் தான் அந்த சம்பளம் கொடுக்கணும். படம் அவனுது, சம்பளம் அப்போயே பிபிஓ, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங், இதுக்கு பேர் தான். யார் கொடுக்கணும், மராத்தியர் கொடுக்கணும். அப்போ மராத்தியர் சம்பளத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி படையை மெயின்டைன் பண்ணிக்கிறான். அதே நேரத்தில் மராத்தியர்கள் இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக சண்டைக்கு வருவானா, வரவே மாட்டான். அப்போ டோட்டலாக அந்த நாடு மறைமுக யார் கண்ட்ரோலில் இருக்குது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டன் சொல்ல வேணாம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இப்படி நிறையா நாடுகள் கையெழுத்து போட்டுருவாங்க. அதில் இவங்களும் பேசுவாங்க, கையெழுத்து போட்டுறாரு 2ஆம் பாஜிராவும். அப்போ ஒரு சில தலைவர்கள் 5 குரூப் இருக்குல்ல, மிச்சம் 4 குரூப்பு, 4 குரூப்பில் ஒரு 2 குரூப்பு 3 குரூப்பு, ஒரு குரூப்பு நடுநிலை வைக்கும், 3 குரூப்பு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதுக்கு நீ இதில் கையெழுத்து போட்ட, நாட்டையே எழுதி கொடுத்த மாதிரி இல்லை. அப்போ தான் வந்து என்ன வருது, 2ஆம் ஆங்கில மைசூர் போர் 1803. 1802 அந்த ஒப்பந்தம் போடுறாரு, பஷீன் உடன்படிக்கை. அதில் தான் என்ன இருக்குது, துணைப்படை திட்டத்தில் கையெழுத்து போடுறாரு.
அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றவங்க பிரச்சனையில் ஈடுபடுறாங்க. 1803 1805 இரண்டாம் ஆங்கில மராத்திய. முதல் மராத்திய போர் எழுதலையா நம்ம? ஃபஸ்ட்டு மராத்திய போர் என்ன வருஷம்? 1775 1782. இங்கேயா? அங்கேயும் சண்டை போட்டிருக்கான், மைசூர்காரனையும் சண்டை போட்டுட்டு இருக்கான் பாருங்க. இது ஃபஸ்ட்டு மராத்தா. ரெண்டாவது மராத்தா 20 ஆண்டுக்கு தொந்தரவே இருக்காது. வா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் மராத்தா 1803 துணைப்படை திட்டத்தில் கையெழுத்து போடுறாரு. 802 1805 வரைக்கும். என்ன காரணம்? துணைப்படை திட்டத்தில் கையெழுத்து போட்டது தான் காரணம். மராத்தியர்கள் பேஷ்வா பழைய கதையாது. முதலா சாரி இரண்டாவதுக்கு வந்துருங்க, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. பேஷ்வா துணைப்படை யார்? இரண்டாவது பாஜிராவ். பேஷ்வா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தௌலத் ராத் சிந்தியா, ராகோஜி போன்ஸ்லே ஆகியோர் மராத்திய சுதந்திரத்தை காப்பாற்ற முயற்சித்தனர். போன்ஸ்லேவும் சிந்தியாவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுடைய இராணுவம் ஆர்தர் வெல்லஸ்லியின் தலைமையில் ஆசே அரகான் பகுதியில் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் கூட்டுப்படைகளை தோற்கடித்தது. இவ்வெற்றிக்கு பின் சிந்தியாவுடன் சுர்ஜு அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தத்தையும் 1803 ஆங்கிலேயர்கள் செய்து கொண்டனர். ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக போட்டுக்கிட்டான், பிரிச்சுட்டான். சேர்ந்து வரவனுங்களை பிரிச்சுட்டான். புரியுதா? அடுத்தது, ஆனால் போரில் ஈடுபடாத யஸ்வந்த் ராவ் ஹோல்கர் இன்னும் ஆங்கிலேயருக்கு அடிப்படையவில்லை. 2 பேரை காலி பண்ணிட்டான். யார் யாரை? போன்ஸ்லேவை காலி பண்ணியாச்சு இங்கே பூனாவில். அங்கே நார்த்தில் இருந்த சிந்தியா அங்கேயும் சண்டை போட்டு ஒப்பந்தம் போட்டாச்சு. பட் நடுவில் இருந்த ஹோல்கர் இவன் காலி, இவன் காலி. இவன் மட்டும் என்ன பண்ணல, எதுக்குமே போகல. பின்னர் 1804 ஜெய்ப்பூர் பிரதேசத்தை ஹோல்கர் சூறையாடும் பொழுது ஆங்கிலேயர் அவருக்கு எதிராக போர் தொடுத்தனர். ஹோல்கர் அங்கேருந்து ஜெய்ப்பூருக்கு போகிறான், ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். அப்போ இவனுக்கு எதிராக இவன் அங்கே போயிட்டானா போர். அப்போ இங்கே தலைநகரம் காலியாக இருக்கும். வாடான்னு இங்கே வந்து கிளம்பி அவனை அட்டாக் பண்ணிடுவான். ஆங்கிலேயருக்கு எதிராக யஸ்வந்த் ராவ் ஹோல்கர் இந்திய ஆட்சியாளர் இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இறுதியில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டன. எப்போ? 2வது மைசூர் போர்லேயே. அப்போ ஆங்கிலேயருக்கு கீழே வந்துட்டான். அப்போ கப்பம் கட்டணும், வருஷம் வருஷம் என்ன பண்ணணும், வரி கட்டணும். யாருக்கு? ஃபஸ்ட் இதில் அப்படிலாம் கிடையாது. 2வது போர் முடியும் பொழுது ஆங்கிலேயர் கப்பம் கட்டுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தங்க கூடயும் தனித்தனியாக ஒப்பந்தம் 3 பேர்த்துக்கிட்டையும் போட்டாச்சு. இப்போருக்கு பின் மராத்தியரின் வலிமை காலப்போக்கில் பலவீனம் அடைந்தது. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்தியமே தலையாய சக்தியாக மாறியது. ஏன்னா அவனுக்கு கீழே போயிட்டான், கப்பங்கட்டுற நிலைமைக்கு போயிட்டான் மராத்தியர். அதுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்த யார் காலி? ஃப்ரெஞ்சுக்காரன் காலி, மைசூர் காலி. தென்னிந்தியாவில் நம்ம இவங்கெல்லாம் காலியாக இருப்பாங்க, பாளையக்காரர்கள் எல்லாம் காலியாக இருப்பாங்க. 1800 முடிஞ்சு போச்சு பாளையக்காரர்கள் கதை எல்லாம். அப்போ மராத்தியர் தான் கடைசியாக அவனையும் காலி பண்ணிட்டான். 3வது ஆங்கில மராத்திய, இது சும்மா டம்மி தான். இது மராத்தியர்களோடு ஆங்கிலேயர் 3வது போரில் ஈடுபட்டனர். இப்போ ஒரு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் மராத்திய சாம்ராஜ்யத்துக்கிடையே இறுதி மற்றும் தீர்க்கமான மோதலாக இருந்தது. கடைசி சண்டை தான். இப்போ ஒரு ஆங்கில படை வீரர்கள் மராத்திய பகுதியில் ஆக்கிரமிக்கும் பொழுது இந்த ஆக்கிரமிப்பில் தலைமை ஆளுநர் ஹேஸ்டிங் பிரபு, வெல்லஸ்லிலாம் போயிட்டார், ஹேஸ்டிங் வந்துட்டார். இப்போ ஜெனரல் தாமஸ்
இஸ்லாஃப் தலைமையில் கீழ் ஒரு படைப்பிரிவு உதவியது கேட்பாங்க. 3வது மராத்திய போர் அப்போ ஆளுநர், தலைமை ஆளுநர் ஆஸ்டிங் பிரபு, வங்காள தலைமையாளர், அவருக்கு உதவுன படை தளபதி யாருன்னு கேட்பாங்க. பேஷ்வா 2ஆம் பாய் அவரே தான் இருக்கிறார். தொடர்ந்து நாக்பூரில் 2ஆம் மூத்தோஜி போன்ஸ்லேவும், இந்தூரில் 3ஆம் மல்கர் ராவ் ஹோல்கரும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தனர். 3 பேருமே தனித்தனியாக சண்டை போகிறானு. பட் குவாலியார் தௌலத் ராவ் சிந்தியா மட்டும் நடுநிலை வைத்தார். எந்த பக்கம் போகலை சிந்தியா. கீழே உள்ள 3 பேர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காட்கி, கோர்கான் ஆகிய இடங்களில் நடைபெற்ற போர்களில் பேஷ்வா தோற்கடிக்கப்பட்டார். பேஷ்வாவின் படைகள் பல இடங்களில் அவர் பிடிபடுவதை தடுத்து நிறுத்தின. பேஷ்வா மாட்டாமல் பார்த்துக்கிட்டானுங்க. சித்தாபால்டி போரில் போன்ஸ்லேவும், மகித்பூர் போரில் ஹோல்கரும் தோற்கடிக்கப்பட்டனர். விளைவு முடிஞ்சு போச்சு. மராத்திய கூட்டமைப்பு, அந்த 5 குழுவோட கூட்டமைப்பு தலைவர் பேஷ்வா அதெல்லாம் கிடையாது, போயிட்டே இருந்தான், கலைச்சி விட்டானுங்க. பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது. 2ஆம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதியில் பம்பாய் மாகாணத்தோடு இணைச்சிக்கிட்டானுங்க. பம்பாய் மாநிலர்களை இணைச்சிக்கிட்டாங்க. அங்கே ராஜாவே கிடையாது, மராத்தியரே கிடையாது. இங்கேயாவது டம்மியாக யார் இருக்கா? மைசூர் மகாராஜா டம்மியாக உட்கார வச்சுருக்கான். அங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது, போ அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டான். எல்லாத்தையும் அவன் இணைச்சிக்கிட்டான். தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் ஹோல்கரின் மராத்திய பகுதியிலான நாக்பூர், இந்தூர் ஆகிய ஆங்கிலேயர் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். நாக்பூர், இந்தூர் எல்லாமே யாரும் எடுத்துக்கிட்டா? எல்லாமே போயிடுச்சு. அப்படி பேஷ்வா பகுதியும் எடுத்தாச்சு. இங்கே எல்லாம் எதுவும் அதேமாதிரி சிந்தியா மட்டும் இருப்பாங்க, பின்னாடி வரைக்கும் வருவார். மராத்தியரின் கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிராவிற்கு வருடாந்திர ஓய்வூதியம் 8 லட்சம் ரூபாய் கொடுக்குது. அப்போல்லாம் 8 லட்சம்னா பல கோடி. இதோட 3வது மராத்திய போர் 1805 முடிஞ்சு போச்சு. ஆங்கிலேயர் முடிஞ்சிச்சு. இப்போ லேண்டெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கானுங்களா? எந்தெந்த லேண்டு பிடிச்சிருக்கான்? இந்த பகுதியெலாம் அவனுக்கு தான் சொந்தம். பீகார், ஒரிசா இங்கெல்லாம். அப்புறம் இந்த பகுதியெல்லாம் அவனுக்கு தான், மகாராஷ்டிராவில் இங்கெல்லாம். அடுத்தது இங்கே நம்ம ஏரியா மைசூரில் சின்னதாக டம்மியாக உட்கார வச்சுட்டு இந்த பகுதியெல்லாம் அவன் கண்ட்ரோல் தான், ஒரிசா வரைக்குமே. ஹைதராபாத் நிமிஷாமல் இருப்பான், அவன் கடைசி வரைக்கும் தலையாட்டி பொம்மையாக இருந்துட்டு போயிடுவான். நாடு சுதந்திரம் அடையிற வரைக்கும் இருக்கும் ஹைதராபாத் நிசாம். துணைப்படை திட்டத்தில் கையெழுத்து போட்டுருவான் அவன் முன்னாடியே. மராத்தியர் 1802 போடுறான்ல, அதுக்கு முன்னாடி அவன் கையெழுத்து போட்டுருவான். அப்போ பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலுக்கு போயிடுவான். அப்போ நிர்வாகம் பண்ணணுங்க இந்த நிலப்பகுதியில். யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஒன்று வியாபாரம், அது தனி. இன்னொன்று என்ன பண்ணணும்? அரசாங்கம் வேலை செய்யணும். அரசாங்கம் நமக்கு என்ன செய்யுது? அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும். சரியா? சட்டங்களை உருவாக்கி எல்லோரும் ஃபாலோ பண்ண வைக்கணும். அதுக்காக நிர்வாக அமைப்பு உருவாக்கணும். அதான் உருவாக்குவானுங்க. இப்போ உள்ள நம்ம நிர்வாக அமைப்பு முறை இருக்குல்ல, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உருவாகும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எஸ்பி, கமிஷனரு, இதெல்லாம் இவங்க பீரியடில் தான் உருவாகும். யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி செய்கிறாங்களா இந்தியாவில், அப்போ தான் உருவாகும். அந்த நிர்வாக அமைப்பெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? நவீன கால இந்தியா. 1764 நவீன கால இந்தியா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுலேருந்து, ட்ரெஸ்ஸிங்கிலேருந்து, அரசாங்க முறையிலேருந்து எல்லாம் அப்போ ஸ்டார்ட் ஆகும். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதெல்லாம் உருவாக்குவாங்க. சரியா? ரைட். பாருங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர் நிர்வாக அமைப்பு முறை. ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது. குடிமைப் பணிகள், சிவில் சர்வீசஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரோடு போடுறது, தண்ணி வசதி செய்கிறது, இதெல்லாம் வரி வசூலிக்கிறது, இதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. இந்த வேலையெல்லாம் செய்யணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ ஈவினிங் சிவிக்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டன் பண்ணாதாங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், லேட்டஸ்ட்டாக போட்டுருவேன். முடிஞ்சிருச்சு, சிவிக்ஸ் முடிச்சாச்சு. எத்தனை வீடியோமா இருக்குது? அதில் 13 தான் இருக்கா மொத்தமே. இன்னும் 2 போட்டால் 15 இருக்கும். அட்டன் பண்ணுங்க. சரி. இராணுவம், அந்நியரிடமிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. காவல், உள்நாட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுலாம் பார்த்துக்கணும். சரியா? நீதித்துறை. எங்கே அந்த தம்பி கண்ணாடி போட்டு வருவா? அப்படியே எக்ஸாம் இருக்கா? சரி. பிரச்சனை இருந்தால் தீர்த்து வைக்கிறது.
இந்த 4 வேலை முக்கியமாக. அதில் ஃபஸ்ட்டு குடிமைப்பணி எப்படி இருந்தது? சிவில் சர்வீஸ்ன்ற வார்த்தையே முதல்ல இப்போ தான் வருது. ஐஏஎஸ் கலெக்டர்லேருந்து விஓ வரைக்கும் இருக்கானுங்கள, அவனுங்களாம் அதில் தான் வருவாங்க. சிவில் சர்வீசஸ், பொதுமக்களுக்கு சேவை செய்யறது. அங்கே போட்டுருப்பாங்க சிவில். சிவில்னால் பொதுமக்கள். குடி அப்படின்னா குடிமக்கள், குடிமக்களுக்கு சேவை செய்கிறது. புரியுதா? சிவிக்ஸில் பார்த்துருப்போம். அரசாங்கம் யாருக்காக? பொதுமக்களுக்காக. மக்களுக்காக தான் அரசாங்கம், அரசாங்கத்துக்காக மக்கள் கிடையாது. இவனுங்க தேஷ்ன்னு தான், எதை தேசுன்னு சொல்கிறானே தெரில. அந்த சனாதனத்தின்படி அந்த 1.5% குரூப் இருக்கானுங்களா, அவனுங்க தான் தேசுன்னு நினச்சிட்டு ஆட்சி நடத்துகிறானுங்க. அது தெரியாமல் நம்மளும் கூமுட்டைகளாக இருக்கிறோம். ஏன்னா ஏதோ நடக்குது, சாப்பிட்றோம், போகிறோம், சினிமா பார்க்குறோம், கூத்தாடி பசங்களை ஃபாலோ பண்ணுறோம், போயிட்டே இருக்கோம். நம்ம தானே முதலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்துவது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட இல்லை, அங்கே ஆப்ஷன் இருக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பயன்படுத்துகிறோம். இது குடிமைப்பணி ஊழியர்களை, அதான் ஐஏஎஸ்லேருந்து விஓ, ஐஏஎஸ், தாசில்தார், ஆர்ஐ இவனுங்களாம் இருக்கானுங்களே, அதாவது கலெக்டர், ஐஏஎஸ் கூட கலெக்டர்லேருந்து வாங்கலாம். இராணுவ அதிகாரிகள் வந்து வேறுபடுத்தி காட்டியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருப்போம், மன்னரோட இராணுவம் தான் என்ன பண்ணும், வரி வசூலிக்கும், ரோடு போடுறது எல்லாமே பார்த்துக்கும், வெளிநாட்டிலேருந்து பாதுகாக்கும். இங்கே தான் முதல்ல பிரிக்கிறாங்க. குடிமை பண்ணினா அர்த்தம், அந்த உள்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறது தான் வேலை, சிவில் சர்வீசஸ். அதுக்காக வரி அவன் தான் வசூலிப்பான். சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல் அவனோட வேலை. குடிமை பணியோட வரி வசூலித்தல் குடிமை பணியின் முதன்மையான பணி. ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்த குடிமை பணிகள் பின்னர் பொதுப்பணியாக மாறியது. பிரிச்சிருவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தானே, அவன் என்ன பண்ணுவான், பிஸ்னஸ், இங்கே தேவையான பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணுவான், அவன் நாட்டிலேருந்து வர பொருளை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுவான், அந்த வேலையும் பார்த்துக்குவான், வரி வசூலிக்கிறது, மக்களுக்கோட தேவைகளை பூர்த்தி செய்ய 2 வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்புறம் தான் பிரிப்பாங்க. பொதுப்பணியை தனியாக பிரிச்சுடுவானுங்க, பிஸ்னஸ் தனியாக பிரிச்சுடுவான். பிஸ்னஸ் பண்ணுறவன் தனி, பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறதுலாம் அவன் தனி குரூப்பு. பொதுப்பணிக்குன்னு தனியாக ஆள் போட்டுருவானுங்க. இவன் தான் வரி வசூலிக்கிறது, மக்களோட தேவையை பூர்த்தி செய்கிறது, அதெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதான் சொல்கிறாங்க. முதலில் பொதுப்பணி நியமனங்கள் அனைத்தும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இயக்குனர் அவையின் தனியுரிமையாக இருந்தது. அதெல்லாம் பெரிய கதை, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? சரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறானுங்க. 1764 1858 வரைக்கும் இந்தியாவில் யார் ஆட்சி செஞ்சது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது என்னது? அது சும்மா ஒரு இங்கிலாந்தில் அது ஒரு பிஸ்னஸ் கம்பெனி. ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கே என்ன இருக்கும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு இருப்பாங்க, அவங்க தான் நிர்வாகம் செய்வாங்க. தலைவர் இருப்பார், 4-5 பேர் உறுப்பினர் இருப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர், இயக்குனர் அவை. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இங்கே பார்த்தாலும் இந்தியாவில் ஆட்சி பண்ணி சொன்னாலே சிவில் சர்வீசஸ், அரசாங்க வேலை செய்கிறவன். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்கலாம், விஓ வரைக்கும் அந்த பணியாளர்கள் நியமனம் செய்கிறது இங்கே இங்கிலாந்தில் இருந்த இந்த இயக்குனர் அவை இருக்கு இல்லையா, அவன் பார்த்துக்கிட்டான் ஃபஸ்ட்டில் அப்படிங்கிறான். அதுதான் இந்த சென்டென்ஸுக்கு வார்த்தை. முதலில் பொதுப்பணியின் சிவில் சர்வீசஸ் நியமனங்கள், அரசாங்க பணி நியமனர்களே அது அனைத்தும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இயக்குனர் அவையிடம் இருந்தது. தனி உரிமை அவன் பார்த்துக்குவான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது, அவன் தலையிட மாட்டான் அவனு. ஆனால் நியமனம் செய்யப்பட்ட பொது பணியாளர்கள் லஞ்சம், ஊழல், சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றில் ஈடுபட்டனர். அப்போ தொடர்ந்து தான் இன்றைக்கி பிரிட்டிஷ்காரெலாம் நேர்மையான ஊழலே நடக்கலை, பிராமணர் தான் ஊழலே பண்ணல, கதை விடுவானுங்க. இவனுங்க எல்லாரும் அயோக்கிய போயில ஊழல் அப்பயே தொடங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு எஸ்சி, பிசி, எம்பிசி, எஸ்டி, பெண்கள் இவங்கெல்லாம் பொதுப்பணிக்கு அரசாங்க வேலைக்கு வந்தோடனே தான் ஊழல் நடக்குது. அப்போல்லாம் வெள்ளைக்காரன் ஆச்சுப்பா, அந்த அறகுறை முட்டா பசங்க படித்தானுங்கள நம்ம முன்னோர்கள்லாம் பேசிட்டு தருவானுங்க. அப்பா ஐயர் ஆட்சி செஞ்சான்ப்பா, சூப்பராக இருந்துச்சுப்பா. இங்கிலீஷ்காரன் ஆட்சி செஞ்சாப்பா, சூப்பராக இருந்துச்சுப்பா. ஊழலே நடக்கலப்பா அம்மா. ஊழலுக்கும்
மொழி சம்மந்தப்பட்டதோ ஜாதிக்கோ இனத்துக்கோ பாலினத்துக்கோ சம்மந்தமே இல்லை. ஊழல் செய்கிறதும் செய்யாதும் எங்கே இருக்குது? அவனோட தனிப்பட்ட இது. ஆனால் இப்படி பொதுவாக பேசுவானுங்க, பத்தாம் பொதுவாக. சரியா? அப்படி கிடையாது. அவன் வளர்க்குற விதம், வளர்கிற விதம், அவன் கற்றுக்கிறத வச்சு இருக்கு. அதான் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? அவங்க நியமனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிவில் சர்வன்ட்ஸ் கலெக்டர்லேருந்து விஓ வரைக்கும் இருக்கான்ல, அவனுக்கு நிறைய ஊழல்லாம் பண்ணானுங்கன்றாங்க. லஞ்சம், லாவணியம், ஊழல், சட்டவிரோதமான வணிகம், அதை பற்றி சொல்கிற வணிகம்னா. அவர் அதனால் தலைமை ஆளுநராக கார்ன்வாலிஸ் பிரபு, ரெண்டாவது தலைமை ஆளுநரில் வாரணாசிக்கு அப்புறம் கார்ன்வாலிஸ் தான் வருவார். 1786 பதவியேற்ற பொழுது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றினார். கம்பெனி ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்கள் மாற்றினார். இவர் தான் ரெண்டாக பிரிக்கிறார். நான் சொன்னேன்ல, பிஸ்னஸ் பண்ணுற ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பிஸ்னஸ் பொருள் வாங்கிறது விற்கிறதெல்லாம் இவன் பார்த்துக்குவான். வரி வசூலிக்கிறது, மக்கள் தேவை பூர்த்தி செய்யறதெல்லாம் இவன் பார்த்துக்குவான். சிவில் சர்வன். அதான் பொதுப்பணித்துறை. அதை கொண்டு வந்தவர் யார்? கார்ன்வாலிஸ். நோட் பண்ணிங்க. 1786. 1798 இந்திய கவர்னர் பதவியேற்றுக்கொண்ட வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்கள் தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். மக்கள்கிட்ட வரி வசூலிக்கணும், அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணணும்? ரோடு, தண்ணி வசதி, போக்குவரத்து வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ வரியெல்லாம் வசூலிக்கணும்ல. அப்போ நம்ம மக்களை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவன் கலாச்சாரம் வேறு, நம்ம கலாச்சாரம் வேறு. அப்போ அவனுங்களுக்கு முதல்ல இப்போயும் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. சிவில் சர்வன் நீ பதவி ஏற்றுக்கிட்டுனா அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ அரசு பணியை உருவாக்குனவர் கார்ன்வாலிஸ். அந்த அரசு பணியாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வச்சது அவருக்கு பின்னாடி வந்த வெல்லஸ்லி. நம்ம இந்திய மொழிகள்லாம் கற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா அவங்க ஆளுங்க தான் வருவாங்க சிவில் சர்வெண்ட்டாக, நம்ம ஆளுங்க கிடையாது. சிவில் சர்வெண்ட்டாக பிரிட்டன்லேருந்து வருவானுங்க. ஐஏஎஸ்லேருந்து இது வரைக்கும் சின்ன சின்ன அவனுங்களை எடுபடி வேலை மட்டும்தான் யார் பாப்பா? இந்தியர்களை வச்சுக்குவானுங்க. அப்போ அவனுக்கு நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக தான் வெல்லஸ்லி பிரபு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. கேட்பாங்க, சிவில் சர்வெண்ட்டுக்கு பயிற்சி வழங்கினது யார்? முதல்ல வெல்லஸ்லி பிரபு. இவர் 1800 கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி, அங்கே சொன்னாலே என்னென்ன கற்றுக்கிட்டுருக்காங்க? மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறையில் பயிற்சி வழங்குவதற்காக கலாச்சாரம் ஒரு கல்லூரியை நிறுவினார். கேட்பாங்க, எங்கே நிறுவினார், எந்த வருஷம், யார் நிறுவனது, எதுக்காக நிறுவனாங்க? முதல் கல்வி நிறுவனம், பொதுவான கல்வி நிறுவனம் இதுதான் வில்லியம் கோட்டையில், கொல்கத்தா. அங்கே தானே ஹெட் ஆஃபீஸ் அவங்களது உருவாக்குறாரு. அதே வேளையில் கம்பெனியின் இயக்குநர்கள் இதனை ஏற்க மறுத்து, வேணாம் அதெல்லாம் தேவையில்லை, ட்ரைனிங் கொடுக்காதான்றான். 1806 இங்கிலாந்தில் உள்ள ஹெய் லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினர். நீ இந்தியாவில் கொடுக்காத, சிவில் சர்வெண்ட்டை நாங்கள் இங்கே தான் செலக்ட் பண்ணி நாங்கள் இங்கேயே கொடுத்துக்குறோம் அப்படின்னு 1806 அங்கே உருவாக்குறாங்க. அதை கேன்சல் பண்ணிடுவாங்க, இந்தியாவில் நிறுவனம். சரியா? அடுத்தது போட்டித் தேர்வு மூலம். அங்கே நடக்குது போட்டித் தேர்வு. இப்போ நடக்குதில்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறீங்களா நீங்கள்? இதுதான் ஆரம்பமே. அதுதான். இந்த வரலாறு தெரியணுமா வேணாமா? இங்கிலீஷ்காரன் பீரியடில் தான் வருது. அதனால தான் இது நவீன கால இந்தியா. இதை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும். அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதல் 1833 பட்டய சட்டம் அறிமுகம் செலுத்தியது. இதுக்கு முன்னாடி 1833 வரைக்கும் வாரணாசி உருவாக்குறாருல, அப்போலேருந்து 1780 சம்திங், அப்போலேருந்து 1833 வரைக்கும் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கான்ல அங்கே இங்கிலாந்தில், அவன் பார்த்து அவன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அவனுங்களை போய் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அங்கே நிறையா பாருங்கள், இந்தியாவில் அரசாங்கம் நடத்துகிறானுங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கம்பெனிக்குள்ளேயே எதிர்ப்பு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு பிடிச்சவன் நிறைய பேர் ஷேர் போட்டிருப்பான், ஆயிரக்கணக்கான பேர். அதான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நீ உனக்கு பிடிச்சவனா போட்டுக்கிற, செட் ஆகாது. ஸோ எக்ஸாம் நடத்தினா அவங்க வற்புறுத்துவாங்க, கம்பெனியிலே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேயே முதலீட்டாளருக்கு. ஸோ அப்போ மாற்றுறாங்க, 1833 மாற்றுறாங்க. என்னது? எக்ஸாம், பொது தேர்வு இங்கிலாந்தில் நடத்தணும். அதில் யார் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறானோ அவனை தான் இந்தியன் சிவில் சர்வீஸில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிற சட்டம் எது? 1833. மில்லியம் பெண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பீரியட். அது என்ன சார்? பட்டய சட்டம், சார்ட்டர்டு ஆக்டும்பாங்க. இங்கிலீஷில் சார்ட்டர்டு ஆக்ட்.
இது பழைய புக்கில் நீட்டாக இருக்கும், எல்லாம் கெடுத்து வச்சுருக்கிறானுங்க. சார்ட்டர்ட் ஆக்ட் அப்படின்னா என்னன்னாக்கா, இங்கிலாந்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகேவா, இது கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இங்கிலாந்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் பார்லிமெண்ட், அங்கே சட்டம் இயற்றத்துறை. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒவ்வொரு 20 ஆண்டுக்கு ஒரு தடவை இவனுக்கு பர்மிஷன் கொடுப்பான். நீ வந்து இந்தியாவில் வியாபாரம் செஞ்சுக்க, இந்தியாவோட நிர்வாகத்தை பார்த்துக்கன்னு சொல்லி இவனுக்கு பர்மிஷன் கொடுப்பான். யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்படி பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு பேர் தானே அது சார்ட்டர்ட் ஆக்ட், பட்டய சட்டம். 20 ஆண்டுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே வருவாங்க. கடைசியாக 1853 கொடுப்பாங்க. அதோட அவ்வளோதான். அது 58 என்ன பண்ணிடுவாங்க, நீ ஒன்றும் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிக்கோ, கவர்மெண்ட்டை நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ கடைசி பட்டய சட்டம் இது. ஆமாம், தான் அதுக்கு பேர் தான் பட்டய சட்டம். பட்டய சட்டம்னா என்னது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு இந்தியாவில் நீ நிர்வாகம் செஞ்சுக்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான், ஒரு பர்மிஷன் கொடுப்பான். அதுக்கு பேர் தானே இது பட்டய சட்டம், சார்ட்டர்ட் ஆக்ட். அது மாதிரி 1833 கொடுத்த அந்த பட்டய சட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, பொது தேர்வு நீ நடத்தணும்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு. ஏன் அப்படின்னாக்கா, இங்கே வரான்ல சிவில் சர்வெண்ட்டா, அவனை பயங்கர இங்கே வந்தானா இங்கே பிச்சைக்காரனாக இருப்பான், அடுத்த நாட்டுக்கு அவன் வேலைக்கு போவான். இங்கே வருமானம் இல்லாமல் தான் அடுத்த நாட்டுக்கு வேலைக்கு போவான். ஸோ அங்கே பிச்சைக்காரனாக இருந்து இந்த மாதிரி படித்து எழுதி என்ன பண்ணுவான், வேலைக்கு போவானுங்க. போயிட்டு 5 வருஷம் 10 வருஷத்தில் நான் கோடீஸ்வரன் ஆயிரம், பயங்கரமான பில்லிங்லாம் கட்டிடுறானு. அப்போ எல்லாத்துக்கும் ஆசை வருது, இந்தியாவுக்கு போனால் அப்போ பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நிறைய ஊழல்கள் எல்லாம் பண்ணுறானுங்கள்ல. அதேமாதிரி சம்பளம் அதிகம். அன்றைக்கி சொல்கிறான்ல சிவில் சர்வீஸ்க்கு இவர் தான் கொடுக்குறான். யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். உலகத்துலேயே அதிகமான சம்பளம் பெறுறவங்க இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய சிவில் சர்வர் போஸ்ட்டு உருவாக்குறாரு. அதனால் இந்தியாவுக்கு வருவான். இன்றைக்கி நிறைய பேர் எதுக்கு போகிறான், நம்ம கூட கொடுங்க நேர்மையாக இருக்கணும்னு போவான். தமிழ்நாடுங்களாம் வடக்கன்ஸ்லாம் எதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வரானாவே அதுக்கு தான். போய் உக்காந்தாவே போதும், கும்பலம் கொட்டும் பணம். சரியா? ஆனால் கம்பெனியின் இயக்குனர் அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வினை எழுத தகுதியற்றவர்கள் எனப்பட்டது. அதே நேரத்தில் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்கிறாங்களே இயக்குனர் அவையாங்க லண்டனில், அவன் யார் சொல்கிறானோ அவன் மட்டும்தான் போட்டித் தேர்வு எழுதணும். அப்பயும் அங்கே செக் வச்சுட்டானுங்க. சரி, அதை விட்டுருங்க. இந்த முறையான நியமனம் போட்டித் தேர்வு முறை என்று அழைக்கப்பட்டது. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்கள் தேர்ந்தெடுப்பு 1853ஆம் ஆண்டு அறிமுகம். 1833 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் சொல்கிறானோ அவன் தான் எழுதணும் எக்ஸாம். 1853 சொன்னால் அடுத்த சார்ட்டர்ட் ஆக்ட். அதில் வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் நீ யாரையும் கை கட்டாத. இங்கிலாந்தில் இருக்கிற யார் வேணாலும் என்ன பண்ணலாம், எழுதலாம். அங்கே நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி இந்தியாவில் சிவில் சர்வெண்ட்டாக வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும். ஸோ இத்தனாம் தேதி எக்ஸாமு, விருப்பம் இருக்கிற விண்ணப்பிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் அதிக மார்க் எடுக்கிறவனுக்கு போஸ்டிங் போட்டு அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து இங்கே கொண்டு வேலை செய்ய விட்டுருவாங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தெரியுது. நடக்குதா? ரைட். இம்முறை 1858ஆம் ஆண்டு இந்திய சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது. 1858 வந்துச்சா? 58 தான் அவன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பிடிக்குவான் எல்லாத்தையும். அது கன்ஃபார்ம் ஆகுது. போட்டித் தேர்வுகளுக்காக அதிகபட்ச வயது 23 நீக்கப்பட்டது. இப்போ சிவில் சர்வீஸ் எழுதுனா எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாம்? 28 நார்மலு. சரியா? ஓபிசி அதாவது பிசி எம்பிசிக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டிக்கு அதோட இன்னும் 2 வருஷம் ரிலாக்ஸேஷன். 35 வயசு வரைக்கும் எழுதலான்னு நினைக்கிறேன். 37 எஸ்சி எஸ்டி 37. ஓபிசி அதாவது பிசி எம்பிசிலாம் 35 வயசு வரைக்கும் எழுதலாம். அது கம்மியாக இருந்தது, அது அப்புறம் உயர்த்தியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து 1858ஆம் ஆண்டு ஹெய்லிபரியில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்டு, அங்கே ஹெய்லிபரினா அங்கே இங்கிலாந்தில். மேலும் குடிமை பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமை பணியாளர் தேர்வாணையம் வசமானது. அங்கேயான்னு தெரில, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ இருக்கா, அதோட முன்னோடி தான் அது. அதுக்கு ஒரு போர்டு போட்டுருவாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அந்த போர்டு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் எக்ஸாம் நடத்துறது அதெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க.
1860ஆம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலம் தேர்வு எழுத அதிகபட்ச வயது 22ஆக குறைக்கப்பட்டது. 23 குறைச்சிட்டானுங்க. மேலும் 1866இல் 21ஆகவும் குறைச்சிட்டாங்க. 76ல் 19ஆக குறைச்சிட்டானுங்க. 23 படிப்படியாக குறைச்சிட்டானுங்க. போர்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டானுங்க 60ல், 1858க்கு அப்புறம். 1861ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியன் சிவில் சர்வீசஸ் ஆக்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போட்டிருக்கானுங்க. எந்த வருஷம்? 1800. ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. இச்சட்டம் சில உயர் நிர்வாக பதவிகள், இங்கே தான் முதல்ல வருது, நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய ஒதுக்கீடு செய்திருந்தது. ஐஏஎஸ் பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருக்குல்ல சிவில் சர்வீஸில், அதெல்லாம் ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் பேசிஸில் 5 வருஷத்துக்கு வேலை பாரு அப்படின்னு. பின்னர் இப்பதவிகள் இந்திய ஆட்சி பணியாக மாற்றுவார். இந்தியா ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீசஸ். வயது வரம்பு குறைப்பு மற்றும் லண்டனுக்கு சென்று தேர்வு எழுதுதல் ஆகிய காரணங்களால் வசதி படைத்த இந்தியர்கள் மட்டுமே ஐசிஎஸ் தேர்வை எழுதக்கூடிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இங்கிலாந்துக்காரன் மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்தியர்களும் எழுதலான்னு போராடி வாங்கிடுவாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதணுன்னா நம்ம எங்கே போகணும்? இப்போ எக்ஸாம் எழுதுறேன்னா எங்கே எழுதுறீங்க? அந்த சென்டர் போடுறான்ல, இந்தியாவிலேயே சென்டர் போடுறான். அங்கே சென்னை, சேலம், திருச்சி. சேலத்தில் இருக்காது, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அங்கெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். அது மாதிரி சென்டர். அப்போ எங்கே போய் எழுதணும்? லண்டனில் போய் எழுதணும். லண்டனில் எப்படி போகணும்? அப்போ கப்பலில் தான் போகணும். அப்போ ஃப்ளைட்லாம் கிடையாது. கப்பலில் போகணுன்னா 1 மாதம் ஆகும். 1 மாதத்துக்கு செலவு, கப்பல் செலவு, அங்கே போய் ரூம் எடுத்து தங்கணும். எல்லோரும் போக முடியுமா? பணக்காரன் மட்டும்தான் போக முடியும். ஏழை முதல்ல படிக்க முடியாது. படிக்கிற ஏழை ரொம்ப கஷ்டம், ரேரு. பணக்காரன் மட்டும் போகிறானுங்க. யாராக இருப்பானுங்க அப்போ? அந்த குரூப்பு மட்டும்தான். நோவாமல் நோம்பி கும்பிட்டுருந்த குரூப் மட்டும். அவன் மிஞ்சி போனால் வைசியாஸ். அவன் தான் வியாபாரம் செய்கிறவன். வட இந்தியாவில் தான் வைசியாஸ். இங்கே தென்னிந்தியாவில் வைசியாலாம் கிடையாது. அந்த மாதிரி 1869இல் சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிகாரிலால் குப்தா ஆகிய 3 இந்தியர்கள் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றனர். முதல் 1869. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். முதல் இந்தியர் 63 வெற்றி பெறார். சத்யேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, யார் ரவீந்திரநாத் தாகூர்? என்னம்மா சிரிக்கிற? நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி தெரில சார். பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். தெரியலைன்னா கவலைப்படக்கூடாது. இனிமேலாவது கற்றுக்கலாம் அப்படின்னு என்ன இருக்கணும். ஐயோ இது கூட தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தாழ்வு மனப்பான்மை, இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கற்றுக்க மாட்டீங்க. கற்றுக்க முடியும் உங்களால். யார்? இந்தியாவுக்கான தேசிய கீதத்தை எழுதியவர் இவர் தான் ஃபஸ்ட்டு 63. அதுக்கப்புறம் 3 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அது பெரிய விஷயம், ஒரே டைமில். அதை தான் மென்ஷன் பண்ணுறானுங்க. பின்னர் ஐசிஎஸ் தேர்விற்கான வயது வரம்பை உயர்த்தவும் தேர்வினை இந்தியாவிலே நடத்தவும் கம்பெனியிடம் இந்தியர்கள் கோரிக்கை வைத்தனர். கம்பெனி கிடையாது, அப்போ தான் கம்பெனியே காலியே. 1858 கம்பெனி காலி, லூஸ் தனமாக எழுதியிருக்கானுங்க. இதன் விளைவாக 1892 குறைந்தபட்ச வயதினை 21லேருந்து 23. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போது 92. மேலும் 1912 அரசு பணி பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு தலைமையில் ஒரு அரசு ஆணையம் நிறுவப்பட்டது. அது ராயல் கமிஷன் 1912. இந்த சிவில் சர்வீஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு சம்மந்தமாக எப்படி வேலை செய்கிறாங்க, எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம் ஆய்வு செய்கிறதுக்கு. இதன் உறுப்பினர்களாக இந்தியர்களான கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம், 4 ஆங்கிலேயர்களும் இடம்பெற்றனர். 12 நிறுவியிருக்காங்க. 2 இந்தியர்கள் போட்டிருக்காங்க. ஒரு பிராமணர், ஒரு முஸ்லீமு. இந்துன்னு சொல்லக்கூடாது, பிராமணர், ஒரு முஸ்லீம் மற்றும் 4 ஆங்கிலேயர்கள். மெஜாரிட்டி யார்? அவனுக்கு தான். அவனுக்கு சொல்ல தான் நடக்கும். 1917 இவ்வாணையம் தனது பரிந்துரை வெளியிட்டது. அப்பரிந்துரைகள் இந்தியரின் கோரிக்கையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்வதாக இருந்தது மட்டுமல்லாமல் குடிமைப்பணி தேர்வை இந்திய மயமாக்கியது. இந்தியாவுக்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்தியர்கள் எல்லாம் எழுதலாம். எந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி? 1912 நியமிக்கப்பட்ட ராயல் கமிஷன் குழு. அந்த ராயல் கமிஷனுக்கு தலைவர் யாருன்னு கேட்பாங்க. இஸ்லிங்டன் பிரபா. ஏதோ வித்தியாசமாக இருக்குது. சரி, ரைட். அதில் உறுப்பினராக இருந்த இந்தியர்கள். ஓகேவா? அந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 17.
இந்திய மயமாக்குறாங்க. 1918 இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இந்தியர்னால் எல்லாரெலாம் போக முடியாது. யார் போவா? அந்த குரூப்பு மட்டும்தான் போவோம். ஏன்னா அவன் மட்டும் தான் படிச்சுட்டு அவங்களாம் படிக்க விடலை. இதே மாதிரி இடஒதுக்கீடு தான் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்க, மெட்ராஸ் மாகாணத்தில். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. அதனால தான் எல்லா ஜாதிக்காரனும் வேலையில் இருக்கான். சரியா? அங்கே இந்தியர்கள்னால் அந்த குரூப்பு மட்டும்தான் இருக்கும். இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று படிப்படியாக இவற்றை அதிகரிக்கும் மாண்டேக் சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட் பரிந்துரைத்தார். இந்த மாண்டேக் சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட் 1919 நடைமுறைக்கு வரும். அப்போ மாநிலத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இரட்டையாட்சி பார்த்துருப்போம். வங்காளத்தில் இரட்டையாட்சியை கொண்டு வந்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். அதுக்கு முன்னாடி வாரணாசி வந்து இரட்டையாட்சி முறையை கலைச்சிடுவார். சரியா? அது வங்காளத்தில் ஒரே கவர்மெண்ட் தான். இங்கே மாகாணத்தில் மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இருக்கும், மாநில அரசாங்கம் இருக்கும். 1919 அதில் மாகாணத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வரது யார்? மாண்டேக் சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்டில் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது சட்டம் ஏது? 1919. அதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா என்ன ஏது அப்படின்ட்டு. 1923 ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு ராயல் கமிஷன். 12 10 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு ராயல் கமிஷன். யார்? அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான இது. லீ பிரபு தலைவராக இருந்தார். ஃபஸ்ட்டு இஸ்லிங்டனா லீ பிரபு 10 வருஷம் கழிச்சு. இது இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய காடுகள் பணி ஆகிய அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான அரச செயலாளரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இந்திய ஆட்சி பணினா யார்? ஐஏஎஸ். இது வந்து ஐபிஎஸ். இது ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேவா? அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கும் லீ தலைமையிலான குழு பரிந்துரை செய்தது. யூபிஎஸ்சி ஒன்று உருவாக்கணும்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 1935 இந்தியாவுக்காக பிரிட்டிஷ்காரன் போட்ட கடைசி சட்டம் இதுதான். இந்த 1935 சட்டத்தில் இருந்தால் நிறைய விஷயம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதில் எடுத்துருப்போம். மதியம் அந்த இது படிக்க ஆரம்பிங்க. சிவிக்ஸ் போட்டிருப்பேன் லேட்டஸ்ட்டாக. அதை ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து டைம் இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் இதெல்லாம் புரியும். மத்திய கூட்டாட்சியில் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்று, யூபிஎஸ்சி. மாகாணங்களில் அரசு பணியாளர் டிஎன்பிசிலாம் இருக்குல்ல, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ், அதெல்லாம் உருவாக்குறாங்க. லீ கமிஷன் 23 ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான், இதில் உருவாக்குறான். அதே போல் சில மாகாணங்களில் ஒன்றிணைத்து மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் இப்போ இருக்குது. 2-3 ஸ்டேட்டுக்கு ஒரே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். சின்ன சின்ன மாநிலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் ஒரே ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ், அதாவது அரசு பணியாளர் தேர்ந்தெடுக்கிறது. சிவிக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. ஆங்கிலேயருக்கு உதவி செய்யவே இந்த குடிமை பணி அமைப்பு உருவாக்கப்பட்டாலும் சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சி பணி அமைப்பு உருவாவதற்கு இதுதான் யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு இருக்கட்டும். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? ஆங்கில மைசூர் போர் 4, ஆங்கில மராத்திய போர் 3, சரியா? அப்புறம் ஆங்கிலேயருடைய நிர்வாகம். நிர்வாகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ வாரணாசியில் தொடங்கி கார்ன்வாலிஸு, வெல்லஸ்லி, 1833 சட்டம், 53 சட்டத்தில் என்ன பண்ணாங்க? 58, 61 இந்த நிர்வாகத்தில் மாற்றம் செஞ்சிட்டே வந்தது. அப்புறம் இந்தியர்கள் 63 பாஸ் ஆனது சிவில் சர்வெண்ட்டாக, 69 3 பேர் பாஸ் ஆனது. அப்புறம் கமிஷன், ராயல் கமிஷன் 1912 அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? அப்போ 33% ஒதுக்கிட்டா. அதுக்கப்புறம் 1919 மாண்டேக் சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்டு, அப்புறம் 23 லீ கமிஷன். அதை தொடர்ந்து 1935 அந்த இப்போ இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒன்று, அந்தந்த மாகாணங்களுக்கு ஒன்று உருவாக்குறாங்க. இதோட அடிப்படையில் தான் என்னது இப்போ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிலாம் இருக்குது. சரியா? இதோட இருக்கட்டும். அப்புறம் இராணுவ முறை எப்படி இருந்தது அதெல்லாம் அப்புறம் நாளைக்கு பார்ப்போம்.